ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வாக்கு மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த ஓய்வு நாள் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒன்று கூட்டி ஆண்டவரே சப்பா உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே நீங்க தந்ததான மகா பெரிதான கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே முழு இதயத்தோடு ஆண்டவரே துதிக்கும்படியாக ஹல்லேலூயா முழு பலத்தோடு துதிக்கும்படியாக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுக்கு கிருபைகளை தந்தருளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சுயங்கள் சாகும்படியாக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஆவிக்குரிய மனுஷன் பிழைக்கும்படியாக ஆண்டவரே சப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தந்துருங்கப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகத்தினால் ஆண்டவரே எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்களோடு இருக்கிறவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் உன்னை நடத்துவேன் என்று ஆண்டவரே இந்த மாதத்தில் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்க ஆண்டவரே ஆண்டவரே யாருனாலும் நடத்தப்படவில்லையே. ஹல்லேலூயா. நீர் ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்தி செல்லுகிறோம் தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்கு மாறாதவரா எங்களோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவரே சப்பா ஆண்டவரே சப்பா எங்களுக்கு ஆண்டவரே முன்பாக இருக்கிற ஆண்டவரே இந்த ஆண்டவரே மாதத்துல அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறபடியா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே 8 மாத காலம் ஆண்டவரே ஆண்டவரே கண்மணியை போல எங்களை பாதுகாத்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே இடர்களுக்கும் ஆண்டவரே விலக்கி ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா எங்களுக்கு ஆண்டவரே மீட்டு பாதுகாத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வன்கண்களுக்கு ஆண்டவரே விலக்கி பாதுகாத்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே துஷ்டனுடைய ஆண்டவரே எல்லா ஆண்டவரே தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்தீங்க ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பகைஞர்கள் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்காக வெட்டின குழிகளில் இருந்து ஆண்டவரே எங்களுக்கு விலக்கி பாதுகாத்தீங்க உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. உம்முடைய தூதர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி பாதுகாத்து கொண்டார்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உளமாற உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுப்பா ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே நற்கிரியைகளின் நிமித்தமாக எங்களை தெரிந்து கொள்ளாமல் ஆண்டவரே நாங்கள் அழிந்து போகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ துதிக்க பாத்திரர். ஹல்லேலூயா. அதனால் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீ ராஜாதி ராஜனாய் தேவாதி தேவனாய் ஆண்டவரே இயேசுப்பா நீர் வீற்றிருக்கிறீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மகிமைப்படுத்தும்படியாக ஹல்லேலூயா எங்களை ஒரு விசை கூட ஆயத்தப்படுத்தி அருளுங்க தகுதிப்படுத்தி அருளுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே இயேசுப்பா ஆண்டவரே நாங்கள் பாத்திரவான்கள் அல்லவா ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே தகுதியாக்கி அருளுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாக உம்மை உயர்த்தும்படியாக எங்களை தகுதிப்படுத்தி அருளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எத்தனை நல்லவர் அப்பா.
நீர் எத்தனை நல்லவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை ஆண்டவரே சப்பா தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று எழுதி இருக்கிறது அப்பா. ஆண்டவரே எங்களை பாக்கியமுள்ள சந்ததியாய் ஆண்டவரே நீங்க தெரிந்தெடுத்திருக்கிறீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்களும் தெரிந்து கொள்ளவில்லையே ஆண்டவரே சப்பா, நீங்க எங்களை தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாதவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து ஆண்டவரே பாடுகளை அனுபவித்து ஆண்டவரே மரித்து மூன்றாம் நாள் எழுந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றும் எங்களுக்காக ஜீவனோடு இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பா எப்பொழுதும் ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணின பின்பு மீண்டும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க சீக்கிரமாய் வரப்போகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே சப்பா உம்மோடு ஆண்டவரே வாசம் செய்யும்படியாக அழைத்து செல்ல போகிறீரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. ஆண்டவரே சப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மன மகிழ்ச்சி நாள் ஆண்டவரே காலை வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சபையாராய் ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக ஒன்று கொண்டும்படியாக தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த ஆராதனை முற்று மொழி ஆண்டவரே சப்பா உம்முடைய ஆண்டவரே மகிமையின் பிரசன்னத்தினால் இடை கட்டி அருளுங்க அப்பா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆராதனை பகுதியின் மூலமாக உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை அப்பா. ஆண்டவரே பாடல் பாடுகிற வேளையில பாடல் பாடும் ஆண்டவரே பிள்ளைகளோடு உம்முடைய ஆண்டவரே கிருபை அபிஷேகம் இருக்கட்டும் அப்பா. வாத்தி வாசிக்கிற பிள்ளைகளோடு உம்முடைய ஆண்டவரே அபிஷேகம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா. நாங்கள் ஏகமாய் உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே ஆராதனை வேளையில ஆண்டவரே கட்டுகள் ஆண்டவரே விடுதலை ஆகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயத்தின் ஜீவத்தை நீங்க கட்டளை தந்துருங்க அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வசனம் சொல்லும் பகுதியில் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே சப்பா உம்முடைய நாம மகிமைக்காக ஆண்டவரே சப்பா நீங்க எடுத்து உபயோகப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீவனுள்ள சாட்சிகளை எங்க மத்தியில் ஆண்டவரே ஏற்படுத்தி தாங்க. உம்முடைய ஊழியக்காரர் ஆண்டவரே ஏற்ற வேளையில் ஆண்டவரே எங்க மத்தியில் கூட்டி கொண்டு வந்து சேர்த்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே சப்பா மகிமைப்படுத்தும்படியாக கிருபை தந்துருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமையடையட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. ஆமென். சில பாடல்களை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எந்த நாவில் புது பாட்டு என்ற பாடலை கூட பாடி தமிழ் பாடல் 65வது பாடல் 65 சாங் நம்பர் 65. புது பாட்டு எந்த நேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த
ஆனந்தம் கொள்ளுவேன், நான் பாடுவேன் நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். ஹல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு ஒரு ஹிந்தி பாடலை கூட பாடுவோம். இது கட்டியா சபி பர் டாலே என்ற பாடல், பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் என்ற பாடலுடைய ஹிந்தி பாடல். गठिया सभी पर डाले हैं, पर वह सारे डाले हैं। टेढ़ा है जो सीधा करे, राजमार्ग सब करे। गठिया सभी पर डाले हैं, सारे डाले हैं। टेढ़ा करे, राजमार्ग सब करे। राजा आ रहा रे, आ रहे हो राजा।
கூட பாடுவோம். ஆராதனை நாயகர் நீரே என்ற பாடல் 452வது பாடல். 452 ஆராதனை நாயகர். ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை ஆராதனை நாயக நீரே,
பாடலை கூட பாடுவோம். பிரபு ने बनाया दिन है जय का है என்ற பாடலை பாடி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோம். प्रभु ने बनाया दिन है जय का है, आत्मगनो हम आत्मनितो हालेलुया गाएंगे, आत्मगनो हम आनंदितो हालेलुया
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. நீதிபரரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya, வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya. நீர் துதிக்காண்டவரே, பாத்திரர் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya. நமக்கு வெற்றி தான் எப்பொழுதும். ஹalleluya. ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு தோல்விகளே இல்லை. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நல்லவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லவரே உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹalleluya. ஜீவாதிபதியே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஆளுகை செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 துதிகளுக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. நல்லவரே, நல்லவர் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. வாக்கு மாறாதவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise Lord. Hallelujah. எல்லா ஆராதிப்பு கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருப்போம். Hallelujah. धन्यवाद துதி ஆராதனை करेंगे. Hallelujah. 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 இயேசுவே நமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதிப்போமா முழு வெள்ளத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குரியவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்து ஆராதிப்போம். ஹalleluya. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பூரா மனுஷ பரமேஸ்வருக்கு புகாரிங்க. ஹalleluya. முழு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போமா, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. உன்னதமானவர் நோக்கி பார்ப்போம், உன்னதமானவர் நோக்கி பார்ப்போம். ஹalleluya. பரிசுத்த பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போமா, அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya. ஆவியானவரே உயர்த்துகிறோம்னு சொல்லி எல்லாம் ஒரு மனதோடு एक मन से परमेश्वर का महिमा करेंगे. हालेलुया. धन्यवाद आराधना करेंगे. हालेलुया. எல்லாம் முழு பலத்தோடு உற்சாகத்தோடு அப்பா சமத்தில் ஆராதிப்போம். எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. ரஷந்தரா சிவமா ஓ நிவிலியா கனவ. ஹalleluya. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரித்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதிக்கு பாத்திரனே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதிகள் மத்தியில் வாசமா இருக்கிற ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹalleluya. ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இரக்கத்தின் பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah, hallelujah. Oh, glory, hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah. Praise Shabala Baradia Karaba. Oh, hallelujah, Barabala Shandaraba. ஆமென். ஆண்டவர் நம்மளோடு இருக்கும்போது எல்லா மலைகளையும் எல்லா பர்வதங்களையும் தகர்த்தெறிய முடியும். ஹalleluya. அவர் நம்மளோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும் பொழுது அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கபடினால அவரை துதிப்போம். எல்லாம் துதிப்போம். ஹalleluya. 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 சிறைச்சாலை கதவுகளும் நமக்கு திறக்கப்படும். நமக்கு அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹalleluya. அவரை நம்பினவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை. இயேசுவை மாத்திரம் உறுதியாக பெற்றுக்கொள்வோம். இயேசு உறுதியாக பெற்றுக்கொள்வோம். ஹalleluya. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நீ என்னோடு இருக்கும்போது நாளும் வெற்றி வெற்றி. நீ என்னோடு ராஜா இருக்கும்போது நான்
மரணத்தை பாதாளமே ஜெயவெங்கே கூறெங்கே சொன்ன கர்த்தர், பாதாளத்தை மரணத்தை ஜெயித்த கர்த்தர் அவரை ஆராதிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா சந்தரபா எல்லாம் ஒரு ஆவியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா பரிசுத்த பரிசுத்த ரெண்டு அவன் நாமத்தை வேத்துவோமா, அவன் நாமத்தை வேத்துவோம். உன்னதமானவரின் நாமத்தை வேத்துவோம். ஒருவாய் பெரிய கரம் செய்கிற ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஷபல சந்தர சிவா பாபா ஓரிமினா கலப. ஹல்லேலூயா எல்லாம் கட்டுகளை பலவீனங்களை கர்த்தருடைய நாமத்தை நிர்மலமாக்குவோம். ஹல்லேலூயா அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா ஜெயம் கொடுக்கிற தேவனை எல்லாம் முழுவலத்தோடு உற்சாகத்தோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஓ ராஜாதிராஜனை மகிமைப்படுத்துவோம். உன்னதமானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஒருவராய் பெரிய கரம் செய்கிற ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஓ ராஜாமே துதிக்கிறபல சந்தரமா ஓ ரிமியா கரபா. ஹல்லேலூயா ஆவியானவரை நாங்கள் துதிக்கிறோம் அப்பான்னு சொல்லி எல்லாம் ஒரு மன ஆவியோடு கர்த்தரை வேத்துவோமா, அவன் நாமத்தை வேத்துவோம், அவன் நாமத்தை வேத்துவோம். யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். என்றும் கொண்டு போய் நாமத்தை கொண்டு இருக்கிறீங்களோ அங்கே நான் இருப்பேன் சொன்ன கர்த்தர், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா சர்வத்துக்கு அதிபதியான கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போம். மகிமையுள்ள தேவனை ஆராதித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா அப்பா சமத்துல வந்திருக்கிறான். ஹல்லேலூயா அப்பா அவனுடைய பிரசன்னம் போலும், அப்பா பிரசன்னம் போலும் அப்பான்னு சொல்லி அவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, எல்லாரும் மகிமைப்படுத்திக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரபன சந்தரா ஊரிமியா கரப. ஹல்லேலூயா எல்லாம் துதிப்போம், எல்லாம் துதிப்போம். யாரும் மௌனமா இருக்க வேணாம். ஹல்லேலூயா மகிமையுள்ள தெய்வமே ஆராதிக்கிறோம், மகிமையானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம், உன்னதமானவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா ராஜாவே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரமன சந்தரப. ஹல்லேலூயா ஊரிந்தரப ஷகடயா கரப. ஹல்லேலூயா ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி எல்லாம் அப்பா சமூகத்தில் ஸ்தோத்திரிப்போமா, எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், எல்லாம் மகிமைப்படுத்துவோம், எல்லாம் மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா பர சந்தரபா ஊரிபியா கரப. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு அவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா, இயேசு நாமத்தை மகிமைப்படுத்துமா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். அப்பா சமூகத்தில் வந்த அந்த ஆண்டவர் கடந்த 8 மாதம் கண்ணிமையை பாதுகாத்து எத்தனை வியாதிகள் மத்தியிலும் பிரச்சனை மத்தியிலும் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா. இந்த 9ஆம் மாதம் வேண்டிய ஆசீர்வாதங்களை கிருபைகளை கதை தந்து மேன்மைப்படுத்த முடியாங்க. எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சொல்லி எல்லாம் ஆராதிப்போமா, கர்த்தரை மகிமைப்படுத்துமா, கர்த்தரை மகிமைப்படுத்துமா, கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா லோ ரபல சந்தரதியா கரபா. ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாம் நன்றியில் இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும், 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 மகிமைப்படுத்துமா. அப்பா சமுத்திரம் வந்திருக்கு எல்லாம் துதிப்போமா, எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஆவியானவரே நாங்கள் ஸ்துதிக்கிறோம், பரிசுத்தரை நாங்கள் துதிக்கிறோம் சொல்லி எல்லாம் துதிகளோடு கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா மகிமை மாற்றி நிறைந்த கர்த்தர், மகிமை மாற்றி நிறைந்த கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பான்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை நோக்கி பார்க்கிறோம் சொல்லி எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா 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 நன்றி நன்றி ராஜா, நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஆவியானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், எல்லாம் துதித்துக் கொண்டிருப்போம், கர்த்தர் நாமத்தை உயர்த்திக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியானுக்கு இடம் கொடுத்து அவர் ஆளுக செய்யும்படியாக அவர் மகத்துவமான காரியங்கள் செய்யும்படி எல்லாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் மகிமையோடு இயேசு வருகை நினைத்தவர்களாக இயேசு மகிமை காணும்படியாக எல்லாம் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா எல்லா ஸ்தோத்திரத்தோடு அவர் சமூகத்தை மகிமைப்படுத்தும், எல்லாம் மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா எல்லாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா நீலே ஆஸ்மான் के पास जाएंगे இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீலே आसमान के पास जाएंगे मेरा यीशु रहता वहाँ. नीले आसमान के पास जाएंगे मेरा यीशु रहता वहाँ. हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर. महिमा करेंगे. हालेलुया देखेगा सारा जगह, देखेगा सारा जगह. नीले आसमान के पास जाएंगे
இருக்கிறவங்க ஹalleluya எல்லாம் ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்துமா அப்பா சமத்தை ஆராதிப்போம் ஹalleluya ஓ ரிபலாவ சாந்தராதியாகாராபா எல்லாம் ஒரு மனதாவியோடு கர்த்தரை மகிமை கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிப்போம் அந்த மகிமையை காணும்படியாக அந்த மனக்கண்ணோடு தேவ சமத்தை பாப்போமா நம்ம இருதய கண்ணை திறக்கப்படும்படியாக அந்த வானத்தின் மேலே இயேசுவை காணும்படியாக மேகமிதல இயேசு ராஜா வரும்பொழுது அவரை சந்திக்க ஆயத்தமுள்ள சபையாக ஆயத்தமுள்ள பரிசுத்த மனவாட்டியாக மாறும்படியாக இயேசப்பா சமத்தில் எல்லாம் அர்ப்பணிப்போமா எல்லாம் ஒப்புக்கொடுப்போம் ஹalleluya ஓ ரபல சந்தரா சிவபாபா ஓ ரியா கரபல சந்தர பாபா ஹalleluya இயேசுவே நம்ம ஸ்துதிக்கிறோம் சொல்லி எல்லாம் இயேசப்பா சமத்துல எல்லாம் அர்ப்பணிப்போமா எல்லாம் ஒப்புக்கொடுப்போம் எல்லாம் ஆவி ஆத்மா சரீரத்தை ஜீவபலியாய் அர்ப்பணித்து எல்லாரும் ஒப்புக்கொடு ஜெபம் பண்ணுவோம் ஹalleluya லோரபல சந்தர சிவபா ரிமாகரபா ஓ பரிசுத்த ஆவியானவரே நம்ம ஸ்துதிக்கிறோம் உன்னதமானவர் நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா ஒருவராய் பெரிய காரியம் செய்கிறவரை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya சர்வ வல்லமையுள்ளவரை ஆராதிக்கிறோம் அப்பா சொல்லி எல்லாம் ஒரு மனதோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டை மட்டுமா நடந்த இந்த பாதையை நினைத்து இந்த ஆண்டை இந்த நாட்கள் நம்ம நடத்தும்படியாக அவர் நடத்தினா நேர்த்தியாய் நடத்துவார் அவர் செம்மையா நடத்தும்படியாக அவர் சமத்தில் ஒப்பு கொடுத்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு வச்சாவும் பண்ணுவோம் ஹalleluya praise God thank you Jesus hallelujah glory hallelujah praise Lord hallelujah ஸ்தோத்திரம் thank you Lord hallelujah glory bala shandaraba hallelujah amen ஸ்தோத்திரம் praise हालेलुया हालेलुया Thank you, Lord. Hallelujah. आपकी उपस्थिति हमारे प्रभु हमारे बीच में मौजूद होने के लिए हम धन्यवाद करते हैं प्रभु जी आपकी दया से हमें भरने के लिए हम धन्यवाद करते हैं प्रभु आज हम जो आ पाए प्रभु हालेलुया आपकी दया रही इसलिए धन्यवाद प्रभु जो नहीं आ पाए प्रभु जी अगले हफ्ते उनको लेके आने में उनके अंदर नया बल और सामर्थ्य देने के लिए हम प्रार्थना करते हैं खुदावन प्रभु जी गाए वैदिक गीतों को प्रभु आपके हाथों में प्रभु अर्पण करते हैं वचन बोलने वाले बच्चों को प्रभु जी उनके जीव में पवित्र आत्मा वास करने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु जी आपके दास को आपके सम्मुख में अर्पण करते हैं प्रभु जी आज के लिए प्रभु जो वचन है प्रभु जी हमसे बांट के प्रभु उस वचन को सुन के उसके अनुसार पूरे हफ्ते प्रभु आप हमें तृप्त करने के लिए हम प्रार्थना करते हैं प्रभु जी प्रभु पूरे हफ्ते आपने अपनी आंखों की पुतली की तरह हमें संभाला इसलिए कोटि कोटि धन्यवाद करते हैं प्रभु इस हफ्ते को भी आने वाले हफ्तों को भी आपके हाथों में देते हैं पूरी कलीसिया को प्रभु आपके हाथों में देते हैं हर जरूरतों को प्रभु हर दुख दर्दों को दूर करके प्रभु जी दुख के साथ जरूर आ सकते हैं प्रभु जी जाते टाइम आपकी दया और अनुग्रह से भर के जाने पर हालेलुया प्रभु आपकी दया आपकी अनुग्रह हमारे सम्मुख में रहने के लिए हम प्रार्थना करते हैं सारी स्तुति गान आदर महिमा हम आपको देते हैं छोटी सी प्रार्थना मांगते हैं यीशु के नाम से मांगते हैं आमीन आमीन எல்லாரும் सब बैठेंगे praise Lord வசனம் சொல்ற பிள்ளைங்க வசனம் சொல்லுவாங்க வந்து praise Lord James chapter 5 verse 16 therefore confess your sins to each other and pray for each other that you may be healed the prayer of a righteous person is powerful and effective. Isaiah 52 verses 7 How beautiful upon the mountains is the feet of him who brings good news, who proclaims peace, who brings glad tidings of good things, who proclaims salvation, who says to Zion, your God reigns. Amen. Isaiah chapter 30 verses 20 Though the Lord will give you bread of adversity and the water of affliction, yet the Lord will give you the power of your eyes. But the Lord will still give you the affliction of the power to see your teachers. Amen. Joshua chapter 1 verses 5 There shall be no man able to stand before you all the days of your life. As I was with Moses, I will be with you. I will not fail you nor forsake you. Amen. Isaiah chapter 56 verse 5 I will give you in my house and within my walls a monument and a name better than my sons and daughters. I will give them an everlasting name that shall not be cut off.
Isaiah chapter 40 verses 30. Even the youth man shall faint and be weary, and the young man shall utterly fail. Amen. Psalms 9 verses 13. Have mercy on me, O Lord. Consider my trouble from those who hate me, and you who lift me up from the gates of death. Amen. भजन संगीता 49 वर्ड्स 1 and 2। हे देश देश के सब लोगों, हे देश देश के सब लोगों, संसार और निवासियों सुनो, कान लगाओ। हे देश देश के सब लोगों सुनो, कान लगाओ। हे क्या ऊंचा क्या नीचा, क्या धन्य क्या दर्द, क्या दर्दनाक है अपने कुछ करना। Isaiah 44 verse 6, Thus says the Lord, the King of Israel, and his Redeemer, the Lord of hosts, I am the first and I am the last, besides me there is no other God. Isaiah chapter 10 verses 22 to Isaiah chapter 10 verses 22. For though Israel Philippians chapter 4 verse 4 to 7. Rejoice to the Lord, I will say it again, rejoice. Do not be anxious about anything, but with prayer and petition and with thanksgiving present your request to God. The peace of God which transcends all understanding will protect your heart and mind when named Jesus Christ. Amen. For though your people Israel be at the sand of the sea, remnant of them will return, the destruction decreed shall overcome with evil. Praise the Lord. சாட்சி இருந்தா சொல்லுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகள் சாட்சிதாட்டு இருந்தா. Praise the Lord. சாட்சிதாட்டு இருந்தா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அன்றைய பெரிதான கிருபையினால் 6 வருடங்களை டெல்லிக்கு வந்து கடக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். எய்ம்ஸில் ஜாயின் பண்ணி 6 வருடங்களை முடிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 வருடங்களாக நிறைய போராட்டங்கள், நிறைய சூழ்நிலைகள், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் ஆண்டவர் என்னோடு இருந்து எல்லா தீமைகளுக்கும் தப்பு வைத்து என்னை கனப்படுத்தி மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்திக் கொள்கிறேன். இன்னும் எதற்காக எங்களை குடும்பமாக இணைத்தார், எங்களுக்கு ஒரு மகனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதில் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நாங்கள் ஜீவிக்கும்படியாக, குடும்பமாய் ஜீவிக்கும்படியாக எங்களை குடும்பமாய் அர்ப்பணிக்கிறேன். இங்கே விசுவாசிகளும் ஊழியக்காரர் எங்களுக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டு இந்த சாட்சியம் எடுத்துக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். வேற சாட்சி இருந்தால் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிரதர் ஜான் சண்முகம், அவங்களுக்கு சின்ன ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு, நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஃபோனில் விசாரிங்க. இப்போ ஆஸ்பத்திரியில் இருப்பாங்க, 2 நாளில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. வேறு ஏதாட்டு விண்ணப்பம் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நாம எல்லாம் கந்து ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய தம்பி ஜான் சொன்ன சாட்சிக்காக அது மாதிரி இன்னும் ஆண்டு சாட்சியாக நம்ம வாழ முடியாத கிருபையை கதை தந்து ஆசீர்வதிக்க முடியாக பிரதர் சண்முகம் பிரதருக்கு, சண்முகம் பிரதருக்கு நல்ல கத்த பலனை கொடுக்க, ஆரோக்கியத்தை கொடுக்க தேவசம் எல்லாம் போயிடுச்சு ஆகணும். ஹல்லேலூயா. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பரலோகத்தின் பிதாவே, இந்த வேலைக்கு நாங்கள் செபிக்கிறோம். நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது செபிக்கிறோம். சாச்சன பிள்ளைங்களும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒருவேளை பலவீனத்தோடு ஆண்டவர் இருக்கிற பிள்ளைங்களும் வசனத்தை வச்சு அனுப்புகிறோம்ப்பா. நீ கதை சுகம் கொடுங்க. இம்மட்டுமாய் செய்த எல்லா நன்மைகளுக்காக நான் நன்றி சொல்ல முடியாத கிருபை தந்ததுக்கு ஸ்தோத்திரமையா. நிச்சயமாக தம்பி பிரதர் ஜன்மத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவனை ஆசீர்வதிங்க. கடந்த நாட்களில் கத்தோடைய கரை வந்து வழிநடத்துந்து நன்றி செலுத்துறமையா. சீக்கிரத்தை குணமாக தேவ பலப்படுத்த முடியாங்க. எல்லா பலவீனங்களை மாற்றி கத்தோடைய புதிய பலத்தினால, புதிய கிருபையினால கத்தை நிரப்பி தர முடியா. ராஜா மனுக்காக செபிக்கிறோம். ரத்த கோட்டில் முடி மறைத்துக் கொள்ளுங்க. தேவநாமத்தை மையப்படுத்துங்க. இன்னும் சபையில் சிவங்களை சாட்சி எழுப்பித்தாங்க. தேவன் தம் நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக தேவ தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். ஏசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம ஒரு பாடலை பாடும்போது காணிக்கை செலுத்துவோம். பாடல் யார்? கர்த்தரை தெய்வமாக கொண்டோர்
இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே, வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. பெருமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கத்தனை மயப்படுவதாக கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை கத்தனை ஆசீர்வதிக்க முடியாது ஒரு உற்சாகம் பண்ணுவோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உற்சாகம் பண்ணுங்க, யாராவது உற்சாகம் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட். பிரைஸ் பிரைஸ். பிரைஸ். Jesus. ஆண்டவரே உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால தெய்வம் நிரப்ப வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பாகத்திலையும் கர்த்தாவே தெய்வம் கர்த்தாவே எங்களோட இருந்து கர்த்தாவே நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாய் இப்ப கர்த்தாவே அப்பா தாசனை மறைத்து தேவ சத்தம் வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நாங்க வேதத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் சொல்லுகிறத காதலவன் கேட்க கடவன் வாசிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாய் கர்த்தாவே ஸ்தோத்திரம். எங்களுடைய செவிட்டுத்தனம் எல்லாம் மாறி போக செய்யும்படியாய் எங்க செவிகளை தெய்வ விருத்த சேதனப்படுத்தி ஆண்டவரே அப்பா தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்க தெய்வம் பலம் தர வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மீதியான பாகத்தை உம்முடைய கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தனை மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போவோம். அதுக்கு முன்பதாக நம்ம பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. விசேஷமாக நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், ராஜஸ்தானில் ஊழியத்தில் அந்த சபை கட்டி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் கொடுக்க ஆஃபரிங் கொடுக்க விருப்பம் தான் நீங்கள் கொடுத்து தாங்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னேன். இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ராஜஸ்தான் ஊழியத்துக்காக இல்லை. और राजस्थान सेवकाई के लिए आप लोग प्रार्थना कर लीजिए, क्योंकि वहाँ पे कलीसिया का निर्माण हो रहा है. जो लोग दे सकते हैं वो लोग देकर उसकी हेल्प करने के लिए मदद मांगते हैं. அது மாதிரி அடுத்த வாரம் ஆஃபரிங் பாடல் பாடுற வந்து 12ஆம் தேதி வந்து ராஜு சரண் பாடணும். சொல்லுங்க ராஜு சரண். और 12 तारीख को जो ऑफरिंग का सॉन्ग जो है राजू शरण ये गाएंगे सिस्टर. அடுத்து 19ஆம் தேதி வந்து ராதா எலிசபெத் அவங்க பாடணும். और 19 तारीख को सिस्टर राधा और एलिसबेथ மரியா वो गाएंगे. அடுத்து 26ஆம் தேதி மேசியா பாடணும்.
और 26 तारीख को सिस्टर मेसिया गाएंगी அதில் இடையில எல்லா பேர் சொல்லிட்டேன் ஆமாம். और बाकी सबका नाम बता रखा है அதுக்கு அடுத்த கண்டினியூ பண்ணுவோம். और उसके बाद भी ये कंटिन्यू होगा. பிள்ளைங்க பாட்டு பாடும்போது கொஞ்சம் மைக்கை பக்கத்தில் வச்சிருந்தா நல்லா இருக்கும். और बच्चे जब गाना गाते हैं तो माइक थोड़ा नजदीक रखे तो अच्छा है. இன்னொன்று பயப்படக்கூடாது. और दूसरी बात डरना नहीं. நல்ல ஜெபம் பண்ணி வரும்போது ஆண்டவர் தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார். और जब हम अच्छे से प्रार्थना करके आते हैं तो परमेश्वर सामर्थ का आत्मा देता है. கர்த்தரை துதியினால நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்த வேண்டும். और परमेश्वर को स्तुति से उसकी नाम की महिमा करना चाहिए. हालेलुया हालेलुया. தொடர்ந்து நம்ம ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. और लगातार हमारी सेवकाइयों के लिए प्रार्थना कर लीजिए. எல்லா அறிவிப்புகள் வந்தா எங்களுக்கு அறிவிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறோம். और किसी भी तरीके की सूचना या देना है तो आप लोग हमें बता सकते हैं. கர்த்தர் நம்மளோட இடைப்படுவாராக. परमेश्वर हमसे बात करें. ஒரு வசன வாசிப்போம் வெளிப்படுத்தல் 19:12-13. एक वचन पढ़ेंगे प्रकाश वाक्य का 19 का 12-13. रेवलेशन चैप्टर 19 वर्ड्स 12 and 13. उसकी आंखें आग की ज्वाला हैं और उसके सिर पर बहुत से राजमुकुट हैं. उस पर एक नाम लिखा है जिसे उसको छोड़ और कोई नहीं जानता. वह लहू छिड़का हुआ वस्त्र पहना है और उसका नाम परमेश्वर का वचन है. கர்த்தர் நம்மளை கிரீடங்களால் முடிசூட்டுகிறவரா இருக்கிறார். परमेश्वर हमें मुकुट के तर पर रखता है. உங்கள் கிரீடத்தை ஆண்டவர் முடிசூட்ட விரும்புகிறார். परमेश्वर चाहता है कि आपको मुकुट दें. கிரீடங்கள் காணப்படவைகள் உண்டு, காணப்படாதவைகளும் உண்டு. और मुकुट जो है जो दिखता है वैसा भी है और ना दिखने वाला मुकुट भी है. காணப்படுவவைகள் எல்லாம் அழிந்து போற கிரீடங்கள். और जो मुकुट दिखता है, जो भी चीजें दिखता है वो एक दिन मिट जाता है. அது உலகத்துல கிடைக்கக்கூடிய கிரீடங்களா இருக்குது. और वो संसार में मिलने वाला एक मुकुट है. காணப்படாத கிரீடங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார். और जो नहीं दिखने वाला मुकुट वो परमेश्वर हमें देता है. அது ஒரு நாளும் அழியாது, தொலைந்தும் போகாது. और वो किसी भी दिन ना तो नाश होगा ना वो खोएगा. அந்த அதான் தேவனுடைய சிரசின் மேல் கிரீடங்கள் இருந்ததுன்னு வாசிக்கிறோம். और इसलिए हम पढ़ते हैं कि परमेश्वर के ऊपर मुकुट रखा गया हुआ था. अनेक கிரீடங்கள், बहुत सारे मुकुट. அந்த கிரீடங்களை தம் பிள்ளைகளுக்கு தருகிறவரா இருக்கிறார். और वो मुकुटों को प्रभु अपने बच्चों को देता है. அப்ப ஜெயம் கொள்றவனுக்கு அந்த கிரீடம் உண்டு. और जो जय प्राप्त करता है उसी को वो मुकुट मिलता है. ஒரு காரியத்தை ஜெயம்ல எல்லாவற்றிலும் ஜெயிக்கிறவன். और एक कार्य में नहीं सब कुछ में जीतने वाला. எல்லாவற்றிலும் ஜெயம் பெற்றாதான் நம்ம தேசத்தை சுதந்தரிக்க முடியும். और सब चीज में जय प्राप्त करेंगे तभी हम देश को जीत सकते हैं. காணப்படுவருடைய கிரீடம் எப்படி இருக்குன்னா, और जो दिखता है उनका मुकुट कैसा होगा. ஓட்டப்பந்தயம் ஜெயிச்சவனா அவங்க தலையில கிரீடம் வைப்பாங்க. और एक यदि कोई दौड़ में दौड़ता है और वो जीत जाए तो उसके ऊपर सर के ऊपर मुकुट வெள்ளி பதக்கம், தங்க பதக்கம் சொல்லி நிறைய கிரீடங்களை கொடுப்பாங்க. और उसमें चांदी या सोने का मुकुट करके देते हैं. இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் வச்சிருப்பாங்க. और वो थोड़े दिन के लिए होता है. அடுத்து என்ன பண்ணிடுவாங்க, और उसके बाद வேற ஒன்னு ஜெயிச்சவனா அதை காமிப்பாங்க. और उसके बाद जो अगला कोई जीत जाए तो उस चीज को दिखाएंगे. தேவன் கொடுக்கிற கிரீடம் எதுனா, लेकिन परमेश्वर देने वाला मुकुट कौन सा है. முதலாவது கிருபை. पहला अनुग्रह. தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற கிருபை தான் அவருடைய கிரீடம். और जो पहले जो इसके लायक नहीं है उन लोगों को देने वाला ही अनुग्रह है. அப்புறம் இரக்கங்கள். उसकी बाद दया. दया ஆமா, दया இரக்கம். தயவு வேற, இரக்கம் வேறல. दया दूसरा और दया दिखाना वही होता है. ரெண்டு ஒன்று தானா? தயவு வேற, இரக்கம் வேறன்னு இருக்கு தமிழ்ல. சரி, हिंदी में दया தான். ஆமா, ரெண்டுக்கும் தயா தான். ஆமா, दोनों के लिए दया है. அப்ப தயா, கிருபை, அனுகிரகம் நிறைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். और अनुग्रह, दया और ऐसी बात सारी बातें हैं. யாருக்கு கொடுக்கறானே, தகுதி இல்லாதவங்களுக்கு. और किनको देता है वो डिजर्व नहीं करते, जितना मतलब वो लायक नहीं है. அந்த கிரீடங்கள் எப்படி கிடைச்சதுனா, और वो मुकुट कैसे मिलता है. இயேசு கிறிஸ்து சிலுவையில் வெற்றி பெற்ற நிமித்தமாக यीशु मसीह क्रूस पर विजय प्राप्त करने के द्वारा நமக்கு கிரீடம் கிடைச்சிருக்குது. हमें मुकुट मिला. யாருக்கெல்லாம் கிரீடம் இருக்குது? किसके पास मुकुट है. இருக்குதா? கிரீடத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தணும். अगर आपके पास है तो आप उसको इस्तेमाल करें. அந்த கிரீடத்தை வேற எங்கேயும் வைக்க கூடாது. उस मुकुट को आप कहीं और ना रख दें. எங்க வைக்கணும்? कहाँ रखना है. தலையில இருக்கணும். अपने सर पे होना चाहिए. தலையில எல்லாம் கிரீடம் வைப்பாங்க. और सर पर ही मुकुट रखा जाता है. ஒரு நாள் விக்டோரியா ராணி பத்தி பார்க்கும்போது, और एक दिन विक्टोरिया रानी के बाद में बारे में देखते हैं. தெரியும்? कितने लोग जानते हैं. அவங்களுக்கு நல்ல கிரீடம் கிடைச்சது. उनको बहुत बड़ा मुकुट मिला. கிடைச்ச உடனே அந்த தேவ சமூகத்துல கீழே இறக்கி வச்சிட்டு
और उसको उठाकर परमेश्वर के सम्मुख में रखकर கர்த்தரை மகிமைப்படுத்தினாங்க. और परमेश्वर को उन्होंने महिमा அவங்க की. நாட்களில் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டது. उनके दिनों में देश आशीष हुआ. இந்த கிரீடம் தேவ சமூகத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டான். இந்த கிரீடம் தேவ சமூகத்தில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. और इस मुकुट को मैं परमेश्वर के सम्मुख में रख. தேவன் அவன் கனப்படுத்தினால और परमेश्वर को उन्होंने आदर किया इसलिए. விக்டோரியா மகாராணி காலத்துல ஆட்சி ஆசீர்வாதமா இருந்துச்சு. और विक्टोरिया रानी के जो कार्यकाल में देश आशीषित रहा. அப்ப நமக்கு கிரீடம் இயேசு கிறிஸ்து தான். और आज हमारा मुकुट जो है यीशु मसीह है. அந்த கிரீடம் பெற்றுக்கொள்ள முடியாக उस मुकुट को पाने के लिए இயேசு கிறிஸ்து சாபமாகிய முள்ளை தலையில சூட்டிக் கொண்டார். சாபமான முள். यीशु मसीह ने जो है शापमय जो कांटे हैं उनको अपने सर पे रखा. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது यीशु मसीह क्रूस पर जब चढ़ाए गए थे தலையில முட்கிரீடம் சூட்டப்பட்டார். और सर पे जो है कांटों का ताज उनको रखा गया. அந்த முட்கிரீடம் முள் எப்ப விழுந்துச்சுனா और वो उस मुकुट में से कांटे कब गिरे? முள் எப்ப விழுந்துச்சு தெரியுமா? कब कांटे गिरे? ஆதியாகம புத்தகத்தை பார்க்கும்போது उत्पत्ति में देखते समय இயேசு கிறிஸ்து यीशु मसीह அங்க ஆதாம் வாழ்க்கையில தவறு பண்ண உடனே और आदम के जीवन में जब उसने गलती किया அங்க பாவம் பண்ண உடனே அந்த இடத்தை சாபமா மாறிச்சு. और पाप करने के बाद वो जगह श्राप बन गया. அந்த பாவத்தை மாற்றும்படியாக उस पाप को बदलने के लिए ஆண்டவர் இயேசு கிறிஸ்து उस प्रभु यीशु मसीह தலையில முள்கிரீடம் சூட்டப்பட்டார். और उसको मिटाने के लिए यीशु मसीह ने अपने सर पर जो कांटों का ताज लिया. ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொன்னார், परमेश्वर ने आदम को देखकर कहा, உன் நிமித்தம் आप तेरे द्वारा பூமி சபிக்கப்பட்டிருக்கும். और ये जो पृथ्वी जो है शापित होगा. முட்களும் கிறுக்கும் உண்டாகும்னு சொல்லப்படுறாங்க. வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3 அதிகாரம் उत्पत्ति का 3 अध्याय 17-18 வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:17-18. ஜெனிசிஸ் chapter 3 verse 17-18. பின்பு அவர் ஆதாமை நோக்கி மண்ணின் வார்த்தை செவி கொடுத்தபடினால் விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். போதும். முள்ளும் குறுக்கும் முளைக்கும். और हिंदी में इस प्रकार है, और वह तेरे लिए कांटे और ऊंटकटरों उगेगी. ऊंटकटरों சரி. முட்கள் நடந்தது, முட்கள் கிடந்தது. वहां पे कांटे थे. சாபத்து நிமித்தமா முட்கள் அந்த தேசத்துல பூமியில வளர்ந்தது. और श्राप के द्वारा उस भूमि पर कांटे उगने लगे. அவன் நெற்றி வேர்வை சிந்தி சம்பாதித்தான் வாசிக்கிறோம். और ऐसा भी लिखा गया है कि उसके पसीना बहाकर उसको कमाई करना पड़ा. நிமித்தம் அந்த பாவத்தை आदम के द्वारा आए हुए पाप को, அந்த சாபத்தை, उस श्राप को இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வெட்டி சிறந்தார். उस श्राप और पाप को यीशु मसीह क्रूस पर उसने विजय पाया. முட்கிரீடம் சூட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து और कांटे का ताज पहनने वाला यीशु मसीह மரணமே கோரெங்கே பாதாளமே ஜெயம் என்று ஜெயித்தார். हे मृत्यु तेरी जय का रही है, पाताल तेरी डंकार आकर कैसे बोलता है. முதல்ல பாவ சாபத்தில் இருந்ததை ஆண்டவர் ஆசீர்வாதமா மாற்றினார். पहले परमेश्वर ने श्राप से उसको आशीषित किया. நம்ம தேவ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு और परमेश्वर के उद्धार पाए हुए परमेश्वर के प्रजा को நம்ம வாழ்க்கையில சாவெல்லாம் எடுத்து போட போகிறது. परमेश्वर हमारे जीवन में से सारे श्राप को हटा देता है. சாபத்தோடு வாழ நமக்கு தேவையில்லை. अब श्राप के साथ जीना हमें जरूरत नहीं है. நம்மளை தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறார். परमेश्वर ने हमें आशीषित किया है. வேதம் சொல்லுது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். वचन कहता है कि इस्राएल को आशीष करना ही परमेश्वर को अच्छा लगता है. ஆதாம் நிமித்தம் அந்த சாபத்தை आदम के द्वारा आए हुए श्राप को பிந்தின மாதாமை இயேசு கிறிஸ்து மூலமாக நிவர்த்தியாகிறது. दूसरा आदम यीशु मसीह के द्वारा वो हटाया गया. அப்ப நமக்கு அந்த நம்ம சாபமா இருக்க தேவையில்லை ஆண்டவர் சமூகத்துல. और अब हम श्रापित होने के लिए परमेश्वर के सम्मुख में जरूरत नहीं है. 1000 தலைமுறை வரைக்கும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். और वचन ऐसा कहता है कि परमेश्वर 1000 पीढ़ी तक वो दया दिखाने वाला தலைமுறை இல்ல சாபத்தை கர்த்தர் மாற்றி போடுகிறார். और परमेश्वर 4 पीढ़ी का जो श्राप को वो बदल देता है. பழைய ஏற்பாட்டுல சொல்லும் பொழுது पुराने नियम में பிதாக்கள் செய்த தவறுகளை और जो पूर्वज किए हुए पापों को பிதாக்கள் செய்யற தவறத்தை அப்பா அப்பா பெரியவர்கள் முன்னோர்கள் பிதா பிதா ஆமா பிதா लोग या मतलब पहली पीढ़ी தகப்பன் செய்யற பாவத்தை और पिता के किए हुए पाप को 4 தலைமுறை வரைக்கும் वो 4 पीढ़ी तक விசாரிக்கிறவரா இருந்தார். और वो उसको लेखा लेने वाला புதிய ஏற்பாட்டுல और नहीं, लेकिन नए नियम में நியாய பிரமாணத்தை அழித்து
और न्याय के उस प्रमाण को இயேசு हटाकर கிறிஸ்து ரத்தத்தினால यीशु मसीह के लहू के அந்த द्वारा சாபத்தை அப்படியே நிவர்த்தி செய்கிறார். और वो श्राप को बिल्कुल ऐसे ही हटा देता है। அப்ப சபை ஆசீர்வாதமா மாற வேண்டும். इसीलिए कलीसिया आशीषित होना चाहिए। சபையில ஜனங்கள் ஆசீர்வாதமா மாற வேண்டும். कलीसिया में लोग आशीषित होना அப்ப चाहिए। கர்த்தர் கொடுக்கிற கிரீடத்தை சூட்டிக்கொள்ள வேண்டும். इसीलिए परमेश्वर जो देता है वो मुकुट को हमें प्राप्त करके रखना இனி நம்ம चाहिए। வாழ்க்கையில முட்களும் குறுக்கும் உண்டாக்க கூடாது. अब हमारे जीवन में कांटे या कांटे होना नहीं நம்ம चाहिए। ஆசீர்வாதமா மாறணும். हमें आशीषित होना चाहिए। எப்படி மாறும்? कैसे होना चाहिए? ஆசீர்வாதம் மாறுமா மாறாதா? आशीषित होंगे நம்ம या नहीं? விசுவாசித்தால் தேவ மகிமை காண முடியும். यदि हम विश्वास करें तो परमेश्वर की महिमा देखने ஏன் पाएंगे। விசுவாசிக்கணும்? क्यों विश्वास करना है? இயேசு நம்முடைய பாவத்தை சாபத்தை சிலுவையில மரித்து வெற்றி பெற்றார். क्योंकि यीशु मसीह ने हमारे पाप और श्राप को क्रूस पर लेकर उसमें विजय प्राप्त किया। அப்ப உலகத்தினுடைய கிரீடங்கள் இல்ல, लेकिन संसार का मुकुट नहीं, தேவன் கொடுக்கிற கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். हमें परमेश्वर देने वाले मुकुट को प्राप्त करना இயேசு चाहिए। கிறிஸ்து சொன்னார், यीशु मसीह ने நான் कहा, வரும் பொழுது मैं जब आऊंगा அவனவன் பிரதிபலன் கொண்டு வருகிறேன்னு சொன்னார். और हर एक के काम के हिसाब से उसको प्रतिफल लेके आऊंगा। அப்ப அந்த பிரதிபலன் நமக்கு ஒரு வெகுமதியாக வருகிறது. और वो प्रतिफल जो है हमारे लिए एक तोहफे के तौर पर है। தகுதி இல்லாத நம்மை தகுதியாக்கி और जो लायक नहीं हमें लायक அவர் बनाकर பிள்ளைகளாகும்படி சுதந்திரம் கொடுத்து उसके बच्चे होने का जो अधिकार देकर சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றினார். श्राप को आशीषित करता है। அப்ப நீங்க நான் ஆசீர்வாதமா இருக்கணும். और आप और हमें आशीषित होना அத चाहिए। ஆண்டவர் விரும்புகிறார். वही परमेश्वर चाहता है। அந்த ஆசீர்வாதம் மாற வேண்டும் என்றால் वो आशीषित बदल होना है तो அநீதி நிறைந்த உலகத்துல अन्याय भरा हुआ इस நம்ம நீதி देश में உள்ளவர்களா மாற வேண்டும். हमें न्याय बनना இந்த चाहिए। உலகத்துல அநீதி தான். इस संसार में भर में पूरे में भरा हुआ अन्याय। சாபம் அது ஆசீர்வாதமா மாறுது. और पहला श्राप वो आशीष में बदलता है। அநீதி நீதியாக மாறுகிறது. उसके बाद अन्याय न्याय में बदलता है। நம்ம நீதி எல்லாம் हमारा जो न्याय सब எப்படி இருக்கு தெரியுமா? कैसा है? அழுக்கான கந்தை போல இருக்கிறது. और हमारा जो सारे न्याय जो है एक मैले वस्त्र के समान है। ஏசாயா 64:6 வசனம் வாசிப்போம். एशाया का 64 अध्याय का 6वां वचन। एशाया चैप्टर 64 वर्स 6। நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்க நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் எங்கள் அக்கிரமங்கள் காற்றை போல அடித்துக் கொண்டு போகிறது. இந்த படிங்க. हम तो सबके सब अशुद्ध मनुष्य के से हैं और हमारे धर्म के काम सबके सब मैले चिथड़ों के समान हैं। हम सबके सब पत्ते के समान मुरझा जाते हैं और हमारे अधर्म के कामों ने हमें वायु के समान उड़ा दिया है। நம்ம நீதி எல்லாம் கந்தை அழுக்கான கந்தை போல இருக்கிறது. और हमारे धर्म सारे सब मैले चितड़ों के समान है। நம்ம செஞ்ச சின்ன நீதி நிமித்தம் நம்ம ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. हमारे किए हुए छोटे धर्म के कारण हम आशीष नहीं पा सकते। ஆண்டவர் அந்த நீதியான காரியத்தை நமக்கு கொடுக்கிறார். परमेश्वर जो धर्मीय कार्य हमें देता है। அநீதி உள்ள உலகத்துல और अन्याय भरे हुए संसार में நம்மள நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார். परमेश्वर ने हमें धर्मी बनाया है। நீங்கள நீதிமான்கள் தானா? आप सब धर्मी हैं? ஆமா சொல்லுங்க. हाँ या नहीं बताइए कुछ जवाब। நீதிமானா அநீதிமானா? பாட்டு மட்டும் பாடுவோம். ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடிட்டாங்க. और गीत गाते हैं फादर बिर्कमन्स। நீதிமான் நான் நீதிமான் ரத்தத்தால் தோய்க்கப்பட்ட நீதிமான்। और धर्मी मैं धर्मी यीशु के लहू से धुला हुआ धर्मी। நம்ம நீதிமானா தான் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார்। परमेश्वर हमें चाहता है कि हम धर्मी बने। அநீதிமானுக்கு இந்த உலகம், अधर्मी के लिए ये संसार है। நீதிமானுக்கு உலகம் கிடையாது। लेकिन धर्मी के लिए ये संसार नहीं है। கொஞ்ச நாளைக்கு இருப்போம், பறந்து போயிடுவோம்। थोड़े दिन के लिए रहेंगे लेकिन उसके बाद हम उड़ के चले जाएंगे। அதுக்குள்ள अनेक நீதிமான்களை தேவ சமூகத்தில் கொண்டு வரணும்। और उनमें से बहुत सारे धर्मी को परमेश्वर के राज्य में இருந்த அத்தனை நீதிமான்களும் इस संसार में रहने वाला सारे धर्मी लोग எப்படி இருந்தாங்க தெரியுமா? कैसे रहे जानते हैं? ஆபிரகாம் ஒரு நீதிமான், अब्राहम एक धर्मी था, नोवा ஒரு நீதிமான், नूह एक धर्मी था, யாக்கோப் ஒரு நீதிமான், याकूब एक धर्मी था, ஈசாக்கு ஒரு நீதிமான், அப்படிதானே? और इसहाक भी एक धर्मी था। நீதிமானா இருந்தாங்க। ये सारे धर्मी थे, ஈசாக்க தவிர लेकिन केवल इशाक के अलावा தப்பு பண்ணாங்க। தப்பு बाकी सब लोगों ने गलतियां की। ஆபிரகாம் தப்பு பண்ணார், अब्राहम ने गलतियां की, அவன் அது நீதியா எண்ணப்பட்டது। और वो उसका विश्वास वो धर्मी ठहरा, நல்ல விசுவாசி தான், अच्छा विश्वास ஆனால் था, தவறுள்ளவனா இருந்தான்। लेकिन फिर भी वो कमी के साथ था। நான் ஈசாக்கு தவறு பண்ணவே இல்லை। लेकिन ये इशाक ने ऐसा नहीं किया। ஈசாக்கு வாழ்க்கை எவ்வளவு பாடுகள் வந்தாலும், लेकिन इसहाक के जीवन में जितना भी दुख परेशानी போல தியானம் பண்ணி கொண்டிருந்தான்। தியானம்
वो हमेशा ध्यान करता था, மெடிடேட் பண்ணிக்கிட்டு இருந்தான். वो हमेशा वचन का ध्यान करता அது था, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதா வந்துச்சு. इसीलिए उसकी पीढ़ी आशीषित रही அவன் சந்ததியில தான் யாக்கோபு வருகிறார். और उसके संतान ही याकूब है. ரொம்ப நாள் கழிச்சு பிள்ளைங்க பிறக்குது. बहुत दिनों के बाद बच्चा हुआ அது ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து கேக்குறான். और परमेश्वर के सम्मुख में प्रार्थना करके मांगा, ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைங்களை பெற்று எடுக்கிறான். प्रार्थना करके वो बच्चों को पैदा किया பிள்ளை இல்லாதவனை தள்ளி விடலாமே, और बच्चा नहीं है करके उसको हटाया नहीं. இன்னைக்கு உலகத்துல பக்கமா நீதிமானா இருக்கான், பண செல்வந்தெல்லாம் இருக்கு, எல்லாம் தள்ளி விட்டுருதாங்க. और आज संसार में बहुत धर्मी या धनी लोगों को भी हटा देते हैं. ஆண்டா ஈசாக்கு ஜெபிக்கிறவனாக இருந்தான். और ऐसाक जो है प्रार्थना करने वाला भी था. அவன் அந்நிய தேசத்துல கூட அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனா மாறினான். वो और देश में दूसरे देश में जाकर भी वो आशीषित रहने वाला. நீதிமானா இருந்தா நம்ம यदि हम धर्मी रहे तो அந்நிய தேசத்துல और दूसरे देश में எங்க இருந்தாலும் जहां कहीं भी रहे கர்த்தருக்குள்ள அடங்கி இருந்தா परमेश्वर के अंदर अगर हम धीरज से रहें கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीषित करेगा. நீங்க நீதிமானா மாறணும். आपको धर्मी बनना है. நீதிமானுக்கு என்ன வேணும்? धर्मी को क्या चाहिए? பணம் பொருள் தேவையில்லை, पैसा या धन नहीं चाहिए. இயேசு இருந்தா போதும். यीशु होने से काफी இயேசு இருந்தா சகலவற்றை நம்ம தருவார். यीशु है तो सब कुछ हमें मिलेगा. நீங்க அநீதிமானா நீதிமானா? तो आप जाने कि आप धर्मी हैं या अधर्मी हैं. ஒரு வசனம் வாசிங்க, 1 பேதுரு 1:9 வாசிப்போம். पहला कोरिन्थियों का पहला पत्रस का 1 அதிகாரம் 9 वचन, पहला अध्याय का 9वां वचन. पहला पत्रस. और अपने विश्वास का प्रतिफल अर्थात आत्माओं का उद्धार प्राप्त करते हुए உங்கள் விசுவாசத்தின் பலனாகி ஆத்மா ரட்சிப்பை என்ன பண்ணணுமா? அடைகிறீர்கள். 1:9 1:9 திரும்ப படிங்க, हिंदी படிங்க. पहला का पहला. और अपने विश्वास का प्रतिफल अर्थात आत्माओं का उद्धार प्राप्त करते हो. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்மா ரட்சிப்பை அடைவீர்கள். तुम्हारे विश्वास का जो फल है आत्मा का उद्धार प्राप्त करना. ஆத்மா ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால், यदि आत्मा का उद्धार पाना है तो, ஆத்மா நீதிமானாக ஆக வேண்டும் என்றால், यदि आत्मा धर्मी बनना है तो நீங்க ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும். आपको उद्धार प्राप्त करना चाहिए. தேவன் சபையில ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் சபையில சேர்த்துக்கொள்ளப்பட்டான்னு வாசிக்கிறோம். परमेश्वर की कलीसिया में जो उद्धार पाते हैं उनको ही परमेश्वर कलीसिया में मिला लेता है. தேவன் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டா ஒருவன் வர முடியாது. यदि परमेश्वर किसी को ना ले ले तो कोई नहीं आ நீங்கள் सकता. நான் என்னதான் சொன்னாலும், या आप और मैं कुछ भी कहें, தேவ சித்தம் தேவ இச்சை இருந்தா கண்டிப்பா ஜனங்களை வந்து தேவனை மகிமைப்படுத்த முடியும். यदि परमेश्वर का मर्जी और इच्छा हो तभी लोग आके परमेश्वर की महिमा தேவனை करेंगे. மகிமைப்படுத்த முடியாது தெரிந்து கொள்ளப்பட்ட தேவக்கூட்டம் நம்ம. और परमेश्वर के नाम की महिमा के लिए चुने हुए झुंड ही हम हैं. இவர்களை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறேன், इनको मैंने अपने लिए बनाया. இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். ये मेरी स्तुति बोलते हुए आएंगे. அவர் துதியை சொல்லி வரும்படி ஆண்டவர் உங்களை நியமித்திருக்கிறார். परमेश्वर ने हमें उसके गुण गाने के लिए, उसकी स्तुति करने के लिए हमें रखा है. துதியை சொல்லி வர ஜனங்களுக்கு और उस स्तुति को बताने वाले लोगों ஜீவனை को கொடுக்கிறவரா இருக்கிறார். परमेश्वर जीवन देता है. நீங்கள் ஜீவாதிபதியை ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். आप सब जीवित परमेश्वर को, जीवन देने वाले दाता को आराधना करने वाले होना चाहिए. 53 அதிகாரம் வாசிக்கும் பொழுது यशायाह के 53वां अध्याय में இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் குறித்து அங்க எழுதியிருக்கிறார். यीशु मसीह के जो दुख के बारे में, அந்த பாடுகள் மத்தியில அவர் ஜெயம் பெற்றுக் கொண்டார். और उस दुख के राह पर भी परमेश्वर ने जय प्राप्त किया. 53:12 வாசிப்போம். यशायाह का 53 का 12 पढ़ेंगे. அவர் தம் ஆத்மாவில் மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர் ஒருவர் எண்ணப்பட்டார். அநேகருடைய பாவத்தை தானே சுமந்து அக்கிரமக்காரருக்கு வேண்டிக் கொண்ட நிமித்தம் அநேகர் பங்காக கொடுப்பேன். போதும் போதும் போதும், हिंदी में पढ़ेंगे. इस कारण मैं उसे महान लोगों के संग भाग दूंगा और वह सामर्थियों के संग लूट बांट लेगा, क्योंकि उसने अपना प्राण मृत्यु के लिए उंडेल दिया. वह अपराधियों के संग गिना गया तो भी उसने बहुतों के पाप का बोझ उठा लिया और अपराधियों के लिए विनती करता है. இயேசு கிறிஸ்து அக்கிரமக்காரர் ஒருவர் எண்ணப்பட்டார். यीशु मसीह अधर्मियों में से एक गिना गया. பிதாவாகிய தேவன் குமாரனை ஒப்புக் கொடுத்தார். लेकिन पिता परमेश्वर ने अपने पुत्र यीशु को सौंप दिया. அவர் தன் ஆத்மாவை பாதாளத்தில் விட்டுட்டு वो अपने आत्मा को पाताल में छोड़कर அநேகரை மீட்கும் பொருளாக और सभी को, बहुत सारे लोगों को छुड़ाने के लिए மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். अपने आप को मृत्यु के लिए समर्पित कर दिया. மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த நிமித்தமாக जिसने मृत्यु को लिए अपने आप को समर्पित करने के कारण ஆண்டவருடைய வலது பாரசில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். और परमेश्वर के दाहिने ओर
यीशु मसीह बैठा है அப்ப அவர் ஜீவனை கொடுக்கிற தேவன் और वो जीवन देने वाला परमेश्वर மரித்த கர்த்தர் मरा हुआ परमेश्वर நமக்கு சாபமான மரணத்தை எடுத்து போட்டு मरा हुआ यीशु हमारे लिए शाप को हटाकर ஜீவனை கொடுத்திருக்கிறார் हमें जीवन दिया उसने பாவத்தின் சம்பளம் மரணம் வேதம் சொல்லி இருக்குது पाप की मजदूरी जो है मृत्यु है करके वचन அந்த மரணத்தின் அதிபதியா பிசாசு ஜெயித்து उस मृत्यु के अधिकारी शैतान को जीत कर நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் हमें उसने जय दिया है உங்களுக்கு என்ன ஜெயம் உண்டா आप और मुझको जय है जय கிறிஸ்து முன்னேச்சரிக்கையான பாட்டு பாடணும் हम गाना विजय गाते हैं कि गाना इस प्रकार गाते हैं कि जय देने वाला परमेश्वर हमारे आगे चलता है முன்னாடி வச்சிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க यदि जय देने वाले यीशु को अगर आपने आगे रखा है तो தோல்வியை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க आप कभी भी पराजय देखेंगे இயேசு முன்னாடி வைங்க यीशु को पहले आगे रखिए காசை முன்னாடி வச்சிராதீங்க पैसे को नहीं காசு எங்க வரைக்கும் போகும் पैसे कहां तक जाता है பாதாளம் வரைக்கும் போகும் अधोलोक तक पाताल இயேசு எங்க வரைக்கும் போவாரு यीशु कहां तक जाता है சொர்க்கம் வரைக்கும் போக முடியும் स्वर्ग तक जाएगा இயேசுவோட நம்ம நிப்போம் आप यीशु के साथ हम यीशुவோட இருந்தா हम यीशु के साथ रहेंगे तो அந்த மரணமான காரியத்தை எல்லாம் எடுத்து போட்டு वो मृत्यु के कार्य को हटाकर ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார் परमेश्वर हमें जीवन देता है பாருங்க அந்த சமாரியா ஸ்திரியை பார்க்கும் பொழுது समारिया की स्त्री को देखते हैं யாக்கோபு கிணற்றில் தண்ணீர் முள்ள வந்தால் याकूब के वो जो कुएं के सामने वो पानी लेने आती है இயேசு அவளை சந்திக்கிறார் यीशु उनसे मिलता है தண்ணி கேக்குறாங்க वो यीशु पानी मांगते हैं சமாரியாக்காரங்களும் யூதர்களும் வித்தியாசமானவர்கள் और समारिया लोग और यहूदी लोग अलग तरीके के அவங்க இவங்க தண்ணி வாங்கி கொடுக்க கூடாது और वो इनसे लेना देना नहीं रख सकते அப்ப அந்த ஸ்திரீ பாக்கும்போது நீ யூதனாச்சே நான் எப்படி கொடுக்கலாம் और उस स्त्री ने कहा तू तो यहूदी है मैं तुझे कैसे दे सकती हूं அப்ப அந்த ஆண்டவர் எல்லா காரியத்தையும் அவளுக்கு சொல்லி கொடுக்கிறார் तब यीशु मसीह सारे कार्य को उसको बताता है உடனே அவ மனம் மாறுறா और वो तुरंत अपना मन காரியத்தை எப்படி வெளிப்படுத்திட்டான்னு சொல்லி और वो पूछती है कि मेरे कार्यों को कैसे प्रकट किया இவர்தான் மேசியா என்று அறிந்து கொண்டு और यही मेसिया है करके जानकर அவர் சொன்னார் நான் கொடுக்கிற தண்ணீரோ मैं जो देता हूं वो पानी ஒரு நாளும் தாகம் உண்டாகாது और वो पानी पीने वाला कभी प्यासा नहीं நீ रहेगा இந்த இடத்துல தண்ணி எடுத்து கொண்டு போகிறாய் लेकिन तू यहां से पानी लेके जा திரும்ப வருவாய் दोबारा आएगी நான் கொடுக்கிற தண்ணீர் लेकिन मैं जो पानी देता हूं ஜீவ தண்ணீர் ஆண்டவர் சொன்னார் वो जीवन का जल है அந்த சந்தோஷ வார்த்தையை பெற்றுக்கொண்டு और वो खुशी की बात को पाकर அப்படி ஓடுகிறா வில்லேஜுக்கு वापस जाती है கிராமத்துல போய் எல்லா ஜனங்களையும் கூட்டி வராங்க और वो विलेज में जाकर गांव में जाकर सारे लोगों को बता के அது வரைக்கும் அவளை பார்த்த எல்லா ஜனங்களும் பயந்து ஓடி அவளை திட்டுவாங்க और तब तक उस स्त्री को देखने वाले उसे डर कर भागते हैं या उसको कोसते हैं அதனால அவளை பாவமான ஸ்திரீ என்று பட்டம் கிடைச்சிருந்தது और उसको एक पद मिला हुआ था कि पापी स्त्री இயேசுவை சந்திச்ச பின்பதாக लेकिन यीशु को मिलने के बाद எல்லா பாவங்களையும் அக்கிரமம் எடுத்து போட்டார் और सारे पाप और अधर्म को परमेश्वर ने हटा दिया அதனால இயேசுவின் அன்பை போய் சொல்கிறார் और वो यीशु के प्रेम को बताते हैं பார்த்தேன்னு சொல்லும்போது वो कहती है कि मैंने मसीहा को देखा எல்லா ஜனங்களும் வார்த்தை கேட்டவங்க ஓடி வந்தார்கள் और वो सारे लोग उसके वचन को सुनने के लिए बाकी இயேசுவை சந்திச்ச பின்பதாக यीशु को मिलने के बाद நம்ம வாயில மரணம் இருக்க விட ஜீவன் இருக்கணும் हमारे मुख में या हमारे मुंह में मरण मृत्यु नहीं बल्कि जीवन होना चाहिए ஜீவன் வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடியதா இருக்கணும் और जीवित वाला वचन हमारे जीवन से निकलना चाहिए நடக்காதுன்னே சொல்லக்கூடாது हमें ऐसा कभी नहीं बोलना चाहिए कि नहीं होगा நடக்கும் जरूर होगा காத்திருப்போம் हम इंतजार करेंगे செய்து முடிப்பார் परमेश्वर पूरा करेगा நமக்கு லாக்டவுனும் கிடையாது हमारे लिए लॉकडाउन கிடையாது हमारे लिए लॉकडाउन भी नहीं कुछ भी नहीं है இயேசு நம்மளோட இருக்கிறார் क्योंकि यीशु हमारे संग है அதனால ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தா इसीलिए यीशु हमारे संग है तो நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிப்போம் सब कुछ हम पूरा करेंगे அதனால நம்ம லாக்டவுன் வச்சு நம்ம சர்ச்சை கட்ட முடியாது நம்ம சொல்லவே முடியாது और इसलिए लॉकडाउन हो गया कलीसिया का निर्माण बना नहीं सकते करके नहीं बोल सकते அவருடைய ஆலயத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார் वो उसकी कलीसिया को परमेश्वर खुद बना रहा है இந்த சபையை நான் கட்டுவேன்னு சொல்லி இருக்கிறார் परमेश्वर ने कहा कि मेरी कलीसिया का मैं निर्माण அவர் கட்டுறதுக்கு நம்மள எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் वो बनाने के लिए निर्माण करने के लिए हमें इस्तेमाल करता है அது உலகமா எந்த காரியம் தடை செய்ய முடியாது और ये संसार कोई कार्य हमें रुकावट नहीं दे ஜீவனை सकता கொடுத்து ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டும் वो जीवन देने वाले परमेश्वर के लिए हमें करना चाहिए அதான் வெளிப்படுத்தல் வாசிக்கும் பொழுது और प्रकाश वाक्य में इस प्रकार पढ़ते हैं संगीत पुस्तकங்களோட வாசிக்கும் பொழுது और भजन संगीता में भी ऐसे पढ़ते हैं ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தரார் परमेश्वर जीवन का मुकुट हमें देता है உங்களுக்கு தராரா क्या आपको दिया ஜீவ தண்ணீர் जीवन का जल ஜீவனுடைய வசனம் जीवित वचन ஜீவ விருட்ச கனி और जीवन के वृक्ष का फल இதெல்லாம் எப்ப கொடுப்பாருன்னா ये सब कब आप देगा ஜெயிக்கிறவங்கள கொடுப்பார் वो जिसको जो जय प्राप्त करता है நீங்க ஜெயிக்கிற கூட்டம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு यदि आप जय प्राप्त होने वाले झुंड में है तो आपको निश्चय मिलेगा
அப்படிதானே? ऐसा ही है। ஆண்டவர் சமூகத்துல ரெண்டு கூட்டம் வந்து நின்னுச்சான். परमेश्वर के सम्मुख में दो प्रकार की झुंड ஒன்னு வெள்ளாடு ஒன்னு செம்பரையாடு. एक मेमना बकरी और एक दूसरा वाला जो भेड़ வெள்ளாடு செம்பரையாடு. एक भेड़ था और एक बकरी था। ரெண்டு தனித்தனியா மாத்தினார். और परमेश्वर ने उसको दोनों को अलग अलग किया। அப்ப இப்ப ஆண்டவர் மாத்த பிரிக்க போறாரு. अब परमेश्वर उनको अलग करने वाला है। நீங்க வெள்ளாடு செம்பரையாடா? आप सफेद वाले बकरी हैं या आप दूसरा भेड़ हैं? சொல்லுங்க. अब बकरा बकरी हैं या भेड़ हैं? ஆடு கீழ்ப்படியாது. और बकरी कभी भी இஷ்டம் போல ஓடும் ஆடும். और वो अपनी मर्जी के हिसाब से जहां मर्जी जाता आता है। அந்த செம்பரையாடு வந்து लेकिन भेड़ कभी भी ஒரு கூட்டமாவே போகும். वो हमेशा झुंड के साथ जाता है। அந்த வெள்ளாடு தனித்தனியா போகும். और लेकिन बकरी जो होता है बकरा वो अलग अलग जाता है। அப்ப ஆண்டவர் ரெண்டே பிரிக்கிறார். परमेश्वर उन दोनों को अलग करता है। அப்ப ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் अगर जीवन को प्राप्त करना है மரணத்தையும் ஜீவனையும் பிரிக்கிறார். और मृत्यु और जीवन को परमेश्वर अलग करता है। மரணத்தை ஜெயித்த கர்த்தர் और मृत्यु को जय प्राप्त करने वाला பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார். अपने बच्चों को भी वो जीवन देता है। அப்ப நீங்க ஜீவாதிபதியை விட்டுற கூடாது। इसीलिए आप जीवित के परमेश्वर को नहीं छोड़ना। முதல்ல சொன்னேன் पहला का என்ன சொன்னேன்? क्या बोले? पहला சொல்லுங்க, बताइए, சத்தமா சொல்லுங்க. ஜீவன் जोर से बोलिए। சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிறார். परमेश्वर श्राप को आशीषित में बदलता है। சாபத்தை மாற்றி ஆசீர்வாதமாக்குறார். श्राप को ही बदलकर वो आशीष में परिवर्तन करता है। இரண்டாவது दूसरा இப்பதான் சொல்லி முடிச்சேன். अभी बात खत्म हुआ। आगे पीछे போயிடுச்சா? பேட் பக்கரியா? அது இப்ப நான் சொன்னேன். பாருங்க, மரணத்தையும் ஜீவனை பிரிக்கிறார். मृत्यु और जीवन को परमेश्वर अलग करता है। नीति अनीति और दूसरा जो है धर्मी और अधर्मी। अनीति नीति, धर्म और अधर्म। अब नीति உள்ளவங்களாம் கத்த மாட்டுகிறார். परमेश्वर हमें धर्मी बनाता है। மரணத்தையும் ஜீவனை மாற்றுகிறார். और मृत्यु और जीवन को बदलता है। மரணத்துக்கு அடிமையா இருந்த நம்மள और मृत्यु के जो हम लोग दासत्व में थे, ஜீவனை கொடுத்து परमेश्वर हमें जीवन देकर மீண்டும் உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். परमेश्वर हमें जीवित करता है। கடைசியா சொல்லுகிறேன், आखिर में ஒன்னு வாசிப்போம். 1 பேதுரு 5:14. पहला पत्रस का 5 का 4। पहला पत्रस 5 का 4। फर्स्ट पीटर्स। அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் பொழுது மகிமையில வானாத கிரீடத்தை பெறுவீர்கள். हिंदी में पढ़ेंगे। जब प्रधान रखवाला प्रकट होगा तो तुम्हें महिमा का मुकुट दिया जाएगा जो मुरझाने का नहीं। முதலாவது சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுகிறார். पहले परमेश्वर श्राप को आशीष में बदलता है। அநீதியை நீதியாக மாற்றுகிறார். अन्याय को न्याय में बदलता है। மரணத்தை ஜீவனை கொடுத்து மாற்றுகிறார். मृत्यु को जीवन में बदलता है। அவமானத்தை மகிமையாக மாற்றுகிறார். और चौथा अपमान को महिमा में बदलता है। अब மகிமையான கர்த்தர் வெளிப்படும் போது जब महिमा परमेश्वर प्रकट होगा, வாடுற கிரீடத்தை கொடுக்கிறார், வாடாத கிரீடத்தை கொடுக்கிறாரா? क्या वो मुरझाने वाला मुकुट देगा या ना मुरझाने वाला मुकुट? இயேசு கிறிஸ்து வாடாத கிரீடத்தை கொடுக்கிறார். यीशु मसीह ना मुरझाने वाला मुकुट। உலகத்துல வர எல்லா கிரீடம் வாடி போயிடும். संसार में जो सारे जो मिलता है वो सारे मुकुट मुरझा जाएगा। மகிமையுள்ள கர்த்தர் வெளிப்படும் பொழுது, लेकिन महिमा परमेश्वर जब वो प्रकट होगा, நம்ம அவமானத்தெல்லாம் எடுத்து போட்டு हमारे सारे जो निंदाओं को हटाकर மகிமையான வாடாத கிரீடத்தை கொடுக்க போறார். महिमा में ना मुरझाने वाला मुकुट हमें देता है। அது யாரு கொடுப்பாருன்னா ஜெயிக்கிற சபைக்கு தான். और वो किसको? वो जो कलिसिया जो विजय प्राप्त करती है। ஜெயிக்கிற சபை நிச்சயமா கொடுப்பார். और वो कलिसिया जो विजय प्राप्त करती है। உலகத்துல अनेक சபைகள் இருக்குது. इस संसार में बहुत सारी कलिसिया हैं। எல்லாம் இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை. सारी यीशु के लहू से छुड़ाए हुए எல்லா சபை ஜெயிக்கணும். सारी कलिसियाएं को जीतना है। ஜெயிக்க வேண்டும் என்றால் जीतना है तो அவர் சத்தத்தை கேட்கணும். जीतना है तो उनकी आवाज को सुनना है। वचनத்தை கைக்கொள்ற சபை தான் ஜெயிக்கும். उसके वचन को पालन करने वाला कलिसिया ही जय प्राप्त करेगा। 5 वचन கூட வாசிங்க। 5 का 3 पढ़ेंगे। 5 1 1 பேதுரு 5 அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். 5 பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார்.
தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். परंतु परमेश्वर अभिमानियों का विरोध करता है परंतु दीनों पर अनुग्रह करता है. இப்போ உங்கள் தாழ்மையோடு இருந்தா நிச்சயமா அவர் கிருபை கொடுப்பார். यदि आप दीन रहेंगे तो परमेश्वर निश्चय अनुग्रह देगा. அவர் கிருபை தான் மகிமை. उसके अनुग्रह ही महिमा है. நம்ம தாழ்மையா இருக்கிறோம்னு வெச்சுக்கோங்களேன். यदि आप कहें कि मैं दीन हूं, எல்லாராலும் நம்ம ஒதுக்கப்பட்டு அப்படியே தாழ்மையோட இருக்கிறோம். और सबसे अलग कर हम दीन हैं. நீங்க கவலைப்படாதீங்க. आप दुखी ना हो. மகிமையான கர்த்தர் வெளிப்படும் பொழுது, परमेश्वर महिमामय परमेश्वर जब प्रकट होगा, பெற்றுக்கொள்ளும் பொழுது, और जो ना मुरझाने वाला मुकुट प्राप्त करते समय, தெரியும் உலகத்துக்கு உங்களுக்குள்ள வித்தியாசத்தை. तब पता लगेगा आप और संसार के बीच में जो फर्क है. அந்த மகிமையான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாக उस महिमामय मुकुट को पाने के लिए. அடுத்து 6 வசனம், छठा वचन, பலத்த ஆசிங்க எங்க இருக்கணும்? பலத்த கரத்தில் அடங்கி இருக்கணும். उसके सामर्थ्यमय हाथों के, बलवंत हाथों के नीचे हमें इंतजार दबे रहना चाहिए. அவருடைய வசனத்தில் அடங்கி இருக்கணும். उसके वचन के अनुसार हमें रहना चाहिए. वचनத்தில் நடக்கிற உத்தம மார்க்கத்தரா இருக்கணும். उसके वचन के अनुसार चलने वाले उत्तम मार्ग के लोग होना चाहिए. அவமானத்தை அது மகிமையாக மாற்றுவார். और परमेश्वर अपमान को महिमा में बदल देता है. கடந்த வாரத்துல சொல்லி இருந்தேன், पिछले हफ्ते में बताया. मार्था मरियम குறித்து பார்க்கும்போது, और मरियम और मार्था के बारे में बताया. मरियम मार्था ஆமா, அவங்க லாசரு மரித்த பின்பதாக, जब लाजरू की मृत्यु हो गई, पूरा அவமானம், बिल्कुल वो अपमान से भर गए. यीशु உங்க வீட்ல சாப்பிட்டாரு, यीशु तुम्हारे घर में खाना खाया, உங்க வீட்ல வந்து தங்கி இருந்தாரு, यीशु तुम्हारे घर में ठहरे थे. இந்த வீட்ல எப்படி மரணம் வந்துச்சு? इस घर में कैसे मृत्यु आया? கூப்பிட்டன வரலையே, आपके बुलाते ही वो नहीं आया. 4 நாள் கழிச்சு வந்திருக்காரு. 4 दिन के बाद आया. எல்லா ஜனங்க மத்தியில அவமானம், और सारे तरफ से लोगों के द्वारा अपमान मिला. மரியாளுக்கு தெரியும், लेकिन मरियम को पता था தேவனுடைய கரத்தில் அடங்கி இருப்போம். वो परमेश्वर के हाथों में, बलवंत हाथों में दीनता से கேட்கவே இல்ல, किसी की आवाज नहीं सुनी. இயேசு எப்படி வருவார்? यीशु कैसे आएंगे? அவர்கிட்ட என்னுடைய பாரத்தை சொல்லுவேன். यीशु के पास में अपने अपने बोझ को बताऊंगी. அவர் சொன்ன உடனே இயேசு மனங்கஸ்து அழுந்தார். और उसके बताते ही यीशु मन कसकर रोने लगा. இயேசு நமக்காக அழுகிறவரா இருக்கிறார். परमेश्वर हमारे लिए फूट फूट के रोने वाला परमेश्वर है. நமக்காக பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். हमारे लिए परमेश्वर के पिता के साथ में हमारे लिए विनती करने वाला परमेश्वर. நம்முடைய அவமானத்தை எடுத்து மகிமையான கிரீடத்தை கொடுக்க வாஞ்சலவரா இருக்கிறார். हमारे अपमान को उठाकर महिमामय मुकुट को देने वाला परमेश्वर है. वचन वासियों, யோபு புத்தகம், एक वचन पढ़ेंगे अय्यूब के पुस्तक में 28:10 வாசிப்போம். जॉब 28 இல்லையோ 28 अय्यूब 28 का 28:10 राइट 28 का 10 अय्यूब 28 का 10 அவன் கண் விலையுந்த எல்லாவற்றையும் காணும். और उसकी आंखें हर एक अनमोल वस्तु देखने पड़ती है. யாருடைய கண்ணு? யாருடைய கண்ணு? நீதிமானுடைய கண். धर्मी का आंख किस? நீ யோபுடைய கண்ணு பாருங்க. अय्यूब की आंखों को எல்லாவற்றையும் அழிஞ்சு போனாலும் सब कुछ मिटने के बाद बाद நம்பிக்கை அவனுக்கு இருந்துச்சு. उसके अंदर एक विश्वास था, மீட்பு உயிரோடு இருக்கிறார், मेरा छुड़ाने वाला जीवित है. அவமானம் நிந்தை எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். मेरे अपमान और निंदा एक दिन हट जाएगा. எல்லா அவமானத்துக்கு ஒரு மகிமையை கத்த கொடுப்பார். सारे अपमान को परमेश्वर एक महिमा देगा. நம்பிக்கை இருந்ததனால தான், उस विश्वास के कारण இந்த இடத்துல இந்த வசனம் சொல்லும்போது, इस जगह में ये वचन कहता அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். उसकी आंखें हर एक अनमोल वस्तुओं को दिखाई पड़ती है. விலையுயர்ந்த காரியத்தை நம்ம பார்க்க போறோம். हम अनमोल कार्यों को देखने वाले हैं. மகிமையான காரியத்தை பார்க்க போறோம். महिमामय कार्य को देखने वाले हैं. இயேசு உங்களோட கூட இருக்கணும். उसके लिए यीशु आपके संग இயேசு உங்களோட கூட இருந்தா, यीशु आपके संग रहेंगे तो அவமானம் எல்லாம் மாறி போகும். आपका अपमान सारा हट जाएगा. கஷ்டம் எல்லாம் மாறி போகும். आपके सारे कष्ट हट जाएंगे. அந்த மகிமையின் கிரீடத்தை கத்த கொடுக்கிறார். उस महिमा के मुकुट को परमेश्वर हमें देता है. அது அழிவுள்ளது இல்ல, वो मुरझाने वाली नहीं, அழிவில்லாதது, वो ना मुरझाने वाले, நித்தியமான கிருபை, वो अनंत अनंत काल का अनुग्रह. 1 கொரிந்தியர் 9:25 வாசிப்போம். और पहला पत्रस का 9 का 1 கொரிந்தியர் पहला कुरिन्थियों का 9:25 9 का 25 पहला कुरिन्थी 9 का 25 हां 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 हां
हर एक पहलवान सब प्रकार का संयम करता है। वे तो एक मुरझाने वाले मुकुट को पाने के लिए ये सब करते हैं, परंतु हम तो उस मुकुट के लिए करते हैं जो मुरझाने का नहीं। அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக वो मुरझाने वाले मुकुट को पाने के लिए அவர் எல்லாம் இச்சை அடக்கத்தோடு ஓடுறாங்களாம்। और वो सारे இச்சை அடக்கத்தோடு अपने आप को कंट्रोल करके भागते हैं। அவங்க அவங்க अपना इच्छा के साथ ஓடுறாங்கல்ல, अपने इच्छाओं को मार कर ஜெயிக்கணும் और किसी प्रकार हमें எதை जीतना, பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க। किसी के लिए वो डरते नहीं, ஜெயம் பெற்றுக்கொள்றதுக்காக ஓடுவாங்க। वो जय प्राप्त करने के लिए நாம் दौड़ते எப்படி हैं। ஓடுவோம்னா, लेकिन हम कैसे दौड़ते हैं? அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது। हम जो ना मुरझाने वाले मुकुट को पाने के நாம் लिए எப்படி ஓடணும்? हमें कैसे दौड़ना है? அவங்கள காட்டிலும் மேன்மையானவங்களா ஓடணும்। उनसे भी बढ़कर हमें दौड़ना है, அவங்கள மாதிரி ஓடக்கூடாது। उनके जैसे नहीं दौड़ना। அழிவுள்ள பொருளுக்கு அப்படி ஓடும் பொழுது, जो मिटने वाले मुकुट को पाने के लिए जैसे दौड़ते அழிவில்லாத हैं, கிரீடத்தை பெற்றுக்கொள்றதுக்கு जब हम ना मुरझाने वाले मुकुट எவ்வளவு को पाने தைரியமா के लिए, ஓடணுங்க। हमें कितने धैर्य के साथ நம்ம दौड़ना ஓட்டம்னா चाहिए। நிக்கலங்க, ஓட்டம் நிக்கல, हमारी दौड़ अभी खत्म नहीं हुई है, ஓடி ஜெயிக்கணும்। हमें दौड़कर அத जीतना है। வெளிப்படுத்தல ஒவ்வொரு சபைக்கு சொல்லும்போது, और प्रकाश वाक्य में हर एक कलीसिया को इस प्रकार बताया। கடைசில ஆவியான சபைகள் சொல்கிறதுக்கு அதுலயும் கேட்கிறவன், और आत्मा जो कलीसिया को कहती है, जिनके कान है वो सुने। ஜெயங்களுடன் எவனோ जो जय प्राप्त करता है, जो அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன், उसको जीवन का मुकुट देते हैं, அவனுக்கு நெத்தியில நாமத்தை எழுதுவேன், और उसके माथे पर मैं अपना नाम लिखूंगा, அவனோடு போஜனம் பண்ணுவேன், उसके साथ में भोजन करूंगा, அவனோடு நான் உட்கார்ந்து பந்தி அமர்வேன் எல்லாம் சொல்றாரு। और उसके साथ में भोज में बैठूंगा। परमेश्वर सब कुछ बोलता है। அழிவில்லாத கிரீடம் பெற்றுக்கொள்ள, लेकिन न मुरझाने वाले मुकुट को पाने के நம்ம लिए இயேசுவோடு ஓடணுங்க। हमें यीशु के साथ दौड़ना है। உலகத்தின் பொருளுக்கு ஓடக்கூடாது। इस संसार के चीजों के लिए नहीं। உலகத்தின் ஒரு நாள் பொருள் அழிந்து போகும், संसार का चीज एक दिन मिट जाएगा, அழியாத பொருளுக்கு நம்ம ஓடிக்கொண்டிருக்கணும்। लेकिन हमें ना मुकुट ना नाश होने वाले चीज के लिए பில்டிங் भागना है। சச்செல்லாம் கட்டும்போது அழிஞ்சு தான் ஒரு நாளைக்கு। ये आप जो देख रहे हैं हॉल, एक दिन ये गिर जाएंगे, नाश हो जाएगा। ஆராதிக்கிற தேவ ஜனங்கள், और उसके लिए आराधना करने वाले परमेश्वर के அழியாத लोग, ஜனங்கள், लेकिन वो कभी ना मिटने वाले लोग हैं, நோக்கி ஓடுகிற ஜனம், और वो हमेशा अनंत काल तक दौड़ने वाले அந்த लोग हैं। ஜனத்துக்கு தான் ஆண்டவர் வருகிறார்। उस लोगों के लिए ही परमेश्वर आ रहा है। நம்ம இத்தனை சர்ச்சை கட்டிட்டோம்னு பெருமைப்படுத்த கூடாது। और इतने कलीसिया हमने निर्माण किया, ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொண்டோமே, அதுதான் பெரிய ஆசீர்வாதம்। इतने लोगों को हमने इकट्ठा किया, वही हमारे அந்த आशीष है। ஜனங்க தேவ ராஜ்யத்துக்கு போணுங்க। वो लोग उस परमेश्वर के राज्य में पहुंचना चाहिए। அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள அப்படி ஓடுறாங்க। वो जो मिटने वाले मुकुट को पाने के लिए ऐसे कर रहे हैं। அழிவில்லாத கிரீடத்துக்கு பெற்றுக்கொள்ள எப்படி ஓட போறீங்க? और आप ना मुरझाने वाले मुकुट को पाने के लिए कैसे दौड़ने பவுல் वाले हैं? சொல்லும்போது, पौलुस इस प्रकार அவர் कहता है, பிரசன்னமாகிற யாவருக்கும், அவர் பிரசன்னமாகிற யாவருக்கும், और उसके प्रसन्न होना हम सभी को, எல்லாத்துக்கும் அவர் கிரீடம் வச்சிருக்காராம்। और वो सभी के लिए उसने मुकुट रखा है। நான் பெற்றுக்கொண்டேன், मैंने प्राप्त किया, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கத ஓடுங்க, और तुम भी पाने लायक दौड़ो। அப்படி பவுல் ஓடுகிறார்। ऐसे पौलुस दौड़ता है। நான் ஓட்டத்தை முடிச்சேன், मैंने अपने दौड़ पूरा किया, பெற்றுக்கொள்வேன்னு சொல்லி ஓடுறான்। और कहता कि मैंने प्राप्त करूंगा। நமக்கு முன்மாதிரியா இருந்த பவுலுக்கு பின்ன நம்ம ஓடணுங்க। और हमारे जो आदर्श बनने वाला पौलुस के समान हमें भागना है। இயேசுவே காண்பித்து ஓடுகிறவனா இருந்தான்। और वो यीशु को दिखाकर दौड़ने वाला व्यक्ति நீங்க था। நான் இயேசுவை பார்த்து ஓடும்போது, आप और हम भी यीशु को देखकर दौड़ते समय ஒரு நாள் தோல்வி பெற்றுக்கொள்ள மாட்டோம்। कभी भी हम पराजय को नहीं देखेंगे। தோல்வி என்ன, உலகத்துல இருக்கிற தோல்வி தான் பார்க்கிறோம்। इस पराजय या हार को जब तक हम संसार में देखेंगे, நம்ம ஒரு படி மேல போகணும்। लेकिन हमें उससे हटकर एक स्टेप आगे जाना है। மேல போற காரியத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டும்। और हमें सीधे जाने वाले कार्य को हमें प्राप्त करना है। அதுக்காக ஆண்டவர் உங்களை என்ன வேறுபடுத்தி இருக்கிறார்। इसीलिए परमेश्वर ने आप और हमें जो है अलग किया है। ஒரு வசனம் வாசிங்க, வெளிப்படுத்தல एक वचन पढ़ेंगे प्रकाश वाक्य लास्ट में, अधिकार 12वां वचனம், 22वां अध्याय का 12वां वचन, रेवलेशन चैप्टर 22 verse 12। हिंदी में पढ़ेंगे। देख मैं शीघ्र आने वाला हूँ और हर एक काम के अनुसार बदला देने के लिए प्रतिफल मेरे पास है। சீக்கிரமா வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்। परमेश्वर कहता है मैं शीघ्र आने वाला हूँ। எதுக்கு வராராம்? किस लिए आ रहा है? முதல்ல எப்படி வந்தாரு? पहले कैसे आया? மெல்ல வந்தாரு, धीरे आया। இப்போ என்ன வராராம்? आप कैसे आ रहा है? சீக்கிரமா வராரு। कहता है मैं शीघ्र आ रहा हूँ। அவனவனுடைய பலனை கொண்டு வராரு। हर एक के कामों के अनुसार फल प्रतिफल लेके आ रहा हूँ। அன்னைக்கு வந்து யாருக்கு நம்ப பலன் நம்ப கம்மி யாருக்குமே தெரியாது।
और किसको कितना मिलेगा, किसका कम, किसको அது ज्यादा नहीं கொடுக்கும்போது पता। சந்தோஷமா பெற்றுக்கொள்ளணும். और जो भी मिले वो खुशी से प्राप्त करना है। அது எப்ப கிடைக்கும்னா वो कब मिलेगा? முடிவுல கிடைக்கும். अंत में मिलेगा। இப்ப நம்ம எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். हम सब दौड़ रहे हैं। ஒவ்வொரு ஓட்டல ஓடிக்கிட்டு இருக்கோம். हर एक लोग अलग अलग दौड़ दौड़ நான் रहे हैं। ஓடுற மாதிரி நீங்க ஓட முடியாது. मैं जैसे दौड़ता हूं वैसे आप नहीं दौड़ நீங்க ஓடுற மாதிரி நான் ஓட முடியாது. आपके दौड़ने के समान मैं नहीं ஒவ்வொரு दौड़ ஒரு ஓட்டத்துல सकता। போயிட்டு இருக்கோம். हर एक लोग अपने अपने दौड़ में दौड़ रहे ஓட்டம் हैं। முடிக்கும் பொழுது लेकिन जब दौड़ पूरा होगा இயேசுவின் கரத்துல यीशु के हाथ से பிரதிபலனை பெற்றுக்கொண்டோமோ அதுதான் நம்பிக்கை. प्रतिफल पाएंगे करके एक विश्वास है, वही हमारा विश्वास। ஓட்ட பந்தயம் எல்லாரும் ஓடுவாங்க. और जो दौड़ में दौड़ते तो सभी हैं, ஆனா ஒரு சிலருக்கு தான் என்ன உண்டு, வெகுமதி உண்டு. लेकिन उनमें से कुछ चुनिंदे लोगों को ही प्राइज मिलता है। இயேசு கிட்ட ஓடி வரவங்களுக்கு जो यीशु के पास तो दौड़ के आते हैं எல்லாருக்கும் உண்டு. सभी के पास सबको हालेलुया, हालेलुया, எல்லாருக்கும் உண்டு. सबको मिलेगा। ஓடி ஜெயிக்கணும், लेकिन दौड़ कर हमें जीतना है। எப்படியாட்டும் அந்த எல்லை கூட பிடிச்சிடணும். और किसी भी प्रकार उस सीमा को हमें प्राप्त करना है। பாதியிலே நின்னுட்ட கிடைக்காது. अगर हम बीच में रुक जाएं तो नहीं मिलेगा। அங்க போய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக लेकिन हमें वहां पर पहुंचकर दौड़ने प्राप्त करने वाले के जैसे ஆண்டவர் கிருபை தருவாராக. परमेश्वर हमें अनुग्रह दे। அழிவுள்ள கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஜனங்க ஓடிக்கொண்டு இருக்காங்க. और मिटने वाले नाश होने वाले मुकुट को पाने के लिए लोग ऐसे दौड़ रहे हैं। அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஓடணும். जो हम न मुरझाने वाले मुकुट को पाने के लिए அதற்காக தான் இயேசு உங்களுக்கு எனக்கு ரத்தம் சிந்தி இருக்கிறார். इसीलिए प्रभु यीशु मसीह आप और मेरे लिए परमेश्वर ने अपना लहू बहाया है। அவர் ரத்தம் சிந்தாம நம்ம ஜெயம் பெற்றிருக்க முடியாது. और उसके लहू बहाए बिना हमें जय नहीं प्राप्त कर सकते। அதனால சீக்கிரம் வரேன்னு சொல்லிருக்காரு. इसीलिए यीशु ने कहा कि मैं शीघ्र आता हूं। சிலர் சொல்லுவாங்க பாஸ்டர் நீங்க வந்ததே சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. और कुछ लोग कहेंगे जब से हम आए, जब से लोग कहते हैं कि वो शीघ्र आएगा शीघ्र आएगा। ஆனா அவர் வரேன்னு சொல்லிட்டாரு. क्योंकि उसने कहा है मैं आऊंगा, வருவார், वो जरूर आएगा। हालेलुया, हालेलुया। நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? हम तैयार हैं क्या? அவர் புறப்பட்டாராம். वो वहां से चल पड़ा है आने के लिए। எங்க வந்திருக்கிறாரு? कहां आए हैं? அவர் புறப்பட்டாரு. वो वहां से चल चुका है। மத்திய ஆகாயத்துக்கு வர முன்பதாக वो मध्य आकाश में आने से पहले நாம தயாராகணும். हमें तैयार होना है। நாம இங்க வர மாட்டார் ஆண்டவர். परमेश्वर यहाँ नहीं आएगा। எங்க வராரு? कहां आ रहा है? மத்திய ஆகாயத்துக்கு வராரு. वो मध्य आकाश में आएगा। அங்கதான் விருந்து உண்டு. वहां पे हमारे लिए भोज है। அப்ப நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம் நினைக்க கூடாது. हम ये नहीं सोचे कि हम यहीं बैठे रहें। பூமியில ஏசப்பா வருவாரு. परमेश्वर यीशु मसीह संसार में நேர் சொல்லுவாங்க ஏசு இங்க வந்துட்டான்னு சொல்லுவாங்க. और लोग कहेंगे कि यीशु यहाँ आए हैं। ஏசு பூமிக்கு வர மாட்டாரு. यीशु पृथ्वी पर नहीं மத்திய आएंगे। ஆகாயத்துல வராரு. वो मध्य आकाश में அவரை आएगा। சந்திக்க उनको मिलने के लिए மனவாட்டியாக சபை और जो दुल्हन कलीसिया ஆயத்தமாகணும். उसको तैयार होना அதுதான் है। ட்ரெயினிங் நடந்துகிட்டு இருக்குது. और वही कार्य यहाँ चल रहा है। இங்க சரியா இல்லன்னு வச்சுக்கோங்க, यहाँ ठीक से नहीं रहेंगे तो நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. हम उठा लिए नहीं जाएंगे। நம்ம அழிவுள்ள கிரீடம் இல்ல, हम जो नाश होने वाला அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது ஓடுறோம். लेकिन बल्कि हम ना नाश होने वाले मुकुट को அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு விசுவாசி ஆயத்தமா இருக்கணும். उस मुकुट को पाने के लिए हर एक विश्वासी को அதுக்காக तैयार होना நம்ம चाहिए। அதுக்காக நம்ம பிரயாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். इसीलिए हम प्रयास कर रहे हैं। அதுக்காக ஓடி கொண்டு இருக்கிறோம். इसीलिए हम दौड़ रहे हैं। அதுக்காக நான் எல்லா பக்கம் ஓடி கொண்டு இருக்கிறேன். इसीलिए पास्टर जी हर जगह दौड़ रहे हैं। எதுக்காக ஓடுறேன்? किस लिए? அந்த கிரீடம் எனக்கு கொடுக்க போறாரு. उस मुकुट को நீங்களும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருங்க. उसको आप लोग भी पाने के लिए तैयार हैं। இயேசு நான் யார்கிட்ட வாங்கி கொடுக்க முடியாது. पास्टर जी किसी से लेकर दे नहीं सकते। यीशु நான் வாங்கி கொடுக்க முடியாது. यीशु से भी लेकर नहीं दे सकते। அத வெளிப்படுத்தல வந்த வசனம் வாசிக்கும்போது और प्रकाश वाक्य में அவனுடைய கிரியைகளுக்கு பக்கதாக हर एक के कामों के अनुसार அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. और उन सभी को देने वाला प्रतिफल मेरे संग आ रहा है। ஓடி ஜெயிச்சிட்டா और हम अगर दौड़ कर जीत लें அந்த तो பலனை பெற்றுக்கொள்ள முடியுங்க. परमेश्वर हम वहां प्रतिफल को पा सकेंगे। முடியுமா முடியாதா? पाएंगे या नहीं? அதுக்காக தான் ஓடிக்கொண்டு இருக்காங்க. इसीलिए हम दौड़ रहे हैं। நாங்க நிறைய இடத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறோம். हम बहुत सारे जगह में दौड़ रहे हैं। எப்படியாட்டு ஓடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். हम किसी भी प्रकार दौड़कर परमेश्वर எங்கயாட்டு இடம் கிடைச்சா சர்ச் கட்டி முடிச்சிடணும். எங்கயாட்டு இடம் கிடைச்சா சர்ச் கட்டி முடிச்சிடணும். कहीं पे भी जगह मिले वहां पे हमें कलीसिया बन के बनाने लेना चाहिए। யாராட்டு இருந்து அங்க ஆராதிக்கிறாங்க. कोई भी रहे वहां आराधना करें। ஆண்டவர் நாமம் மகிமைப்படணும். परमेश्वर के नाम की महिमा हो। நம்ம இங்க இருந்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும். हमें यहाँ से परमेश्वर के नाम की महिमा நாங்க அங்கங்க கட்டுறதுனால हम यहाँ वहां बना रहे हैं। நான் இல்ல, पास्टर जी நம்ம नहीं, லகாய் ரோய் சபை, हमारा लहाय रोय कलीसिया। நம்ம சபை எல்லாம் சேர்ந்து தான் கட்ட முடியும். हम कलीसिया में रहेंगे तभी करेंगे। ஒருவன் சபை சொல்ல முடியாது. एक व्यक्ति को कलीसिया எல்லாம் சேர்ந்து தான் சபை சொல்ல முடியும். सब जब मिलते हैं उसी को कलीसिया कहते हैं। ஒருவனால ஒண்ணும் பண்ண முடியாது. एक से कोई कुछ नहीं कर ரெண்டு பேர் सकता। சேர்ந்தா பண்ண முடியும். दो लोग मिलके कुछ कर सकते हैं। பாஸ்டர் சபையும் சேர்ந்தாதான் पास्टर और कलीसिया जब मिलता है அவர் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். तब हम परमेश्वर की नाम की महिमा कर நம்ம सकेंगे। அழிவுள்ள கிரீடம் இல்ல,
हम मुरझाने वाले मुकुट नहीं, அழிவில்லாத கிடத்தை பெற்றுக்கொள்ள ना मुरझाने वाले मुकुट को நம்மோட ஆயத்தமா இருப்போம். हम पाने के लिए तैयार हैं। நிச்சயமா வெற்றி நமக்கு உண்டு. निश्चय परमेश्वर हमें जय देगा। அதனால எல்லாம் கண்கள் மூடி ஒப்புக்கொடுப்போமா. इसीलिए सब हम आंखें बंद करके प्रार्थना சாபத்தை करेंगे। ஆசீர்வாதமா மாத்த போறார். परमेश्वर श्राप को आशीष में बदलेगा। இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்கப்பட்ட தேவஜனம், यीशु मसीह के लहू से छुड़ाए हुए गए परमेश्वर के நமக்கெல்லாம் लोग, முன்னோர்கள் செய்த பாவத்தை எனக்கு சாபம் வந்திருக்குது. हम कह सकते हैं कि हमारे पूर्वजों ने किया हुए पापों से हमें श्राप அதனால मिला है। இயேசு என்னைக்கு சிலுவையில் வெற்றி சிறந்தாரோ, लेकिन यीशु मसीह जिस दिन क्रूस पर विजय प्राप्त किया, அன்னைக்கே சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றிட்டார். उसी दिन श्राप को परमेश्वर ने आशीष में बदल दिया। ஆதாம் நிமித்தம் சபிக்கப்பட்ட முள்ளு உண்டான பூமியை, और आदम के द्वारा शापित पाए हुए कांटे वाले இயேசு தலையில முட்கள் சுட்டப்பட்டதனால, यीशु के सर में जो मुकुट लगाया गया, நம்ம ஜெயம் பெற்றுக்கொண்டला மாறுகிறோம். उसके द्वारा हम जय प्राप्त करते हैं। அப்ப சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். और परमेश्वर श्राप को आशीष में बदलता है, அநீதி நீதியாக மாற்றுகிறார், और अन्याय को न्याय में बदलता है। நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுமா, हमारे जीवन में आशीर्वाद को प्राप्त करने के लिए दौड़े। மரணத்தை ஜீவனாக மாற்றுகிறார், मृत्यु को जीवन में बदल देता है, அவமானத்தை மகிமையான காரியத்தை மாற்ற போறார், और अपमान को महिमा में बदलने वाला है। அழிவில்லாத கிடத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, और मिटने वाले नहीं, मुरझाने वाले नहीं, न मुरझाने वाला எல்லாரும் போடி ஜெபம் பண்ண போறோம். எல்லாம் हम सब प्रार्थना करेंगे। எல்லாம் கண்கள் மூடி அர்ப்பணிப்போமா. सब आंखें बंद करके சிறு பிள்ளைகளை ஒப்புக்கொடுப்போமா. छोटे बच्चे भी अपने आप को எல்லாம் सौंपें। விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. सारे अपने विनतियों को परमेश्वर के ஆண்டவர் समुख में சமூகத்தில் விண்ணப்பத்தை सौंपें। வைங்க. परमेश्वर के समुख में अपनी ஆண்டவர் என் विनतियों குடும்பம் को இப்படி இருக்கு रखें। ஆண்டவரே, परमेश्वर मेरे என் परिवार பிள்ளைங்க ऐसा இப்படி है, இருக்கிறாங்க ஆண்டவரே, मेरे बच्चे ऐसे हैं, நீங்களா மாற்ற முடியும் ஆண்டவரே, आप ही बदल सकते हैं प्रभु, நீங்களா சாபத்தை ஆசீர்வாதம் மாற்ற முடியும், आप ही श्राप को आशीष में बदल सकते வார்த்தை हैं। நீங்கள் உருவாக்குங்க அப்பான்னு சொல்லி, आपके वचन के अनुसार बनाइए करके, நான் ஜெயிக்கிறவனா என்ன மாற்றுங்க ஆண்டவரே, परमेश्वर मुझे विजय प्राप्त करने वाला அப்படி சொல்லி बनाए। ஆண்டவர் எல்லாம் ஒப்புக்கொடுப்போமா. ऐसे बोलकर हम सब अपने आप को सौंपेंगे। ஆண்டவர் இந்த வேளையில நாங்க ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. परमेश्वर इस समय में हम अपने आप को सौंप के प्रार्थना ஜெயிக்கிற करते சபையா हैं। மாற்றுங்க ஆண்டவரே, हम जीतने वाली कलिसिया बनाए प्रभु ஆண்டவரே में, ஜீவாதிபதியுள்ள சபையா மாற்ற முடியாது और ஜெபிக்கிறோம். जीवित परमेश्वर की कलिसिया बनाए प्रभु। வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்துக்கு கரத்துல அர்ப்பணிக்கிறோம். आए हुए हर एक परिवार को आपके हाथों में सौंप ஆண்டவர் दूंगा। ஜெயங்களுடன் சகலவற்றையும் திருப்பிக் கொள்வான்னு சொல்லி இருக்குது. परमेश्वर जय प्राप्त करने वाला सब चीज को वापस पा लेता कहते உம்முடைய हैं। நாமத்தில ஜெயம் கொள்கிறோம். आपके नाम से हम जय प्राप्त करते நாம हैं। மகிமைப்படட்டும் ஆண்டவரே. आपके नाम की महिमा हो पाए। சாபத்தை ஆசீர்வாதம் மாத்திர கர்த்தர், और श्राप को आशीष में बदलने वाला परमेश्वर, நேய பிரமாணத்தை செய்ய முடியாது இயேசுங்கள் செய்து முடித்திருக்கிறீங்க. और न्याय प्रमाण जो न्याय का प्रमाण जो कुछ नहीं कर सकता वो आपने कर दिया प्रभु। இயேசு ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம். यीशु के लहू के द्वारा छुड़ाए गए हैं। ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அர்ப்பணிக்கிறோம். उस जय को प्राप्त करने के लिए समर्पित करते हैं। ஜெயங்களுடன் ஜீவவிருட்சத்தின் கனியை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. परमेश्वर ने कहा है जो जय प्राप्त करता है उसको जीवन का फल मैं दूंगा। கனியை பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். उस फल को पाने के लिए हमें हम सौंपते हैं प्रभु। குடும்பமா ஒவ்வொருத்தரும் கருத்தை அர்ப்பணிக்கிறோம். आए हुए हर एक को परिवार के तौर पर अलग अलग व्यक्ति के तौर पर हम सौंपते हैं। தடப்பட்ட பிள்ளைகளை கத்த வருணாங்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. परमेश्वर जो लोग आ नहीं पाए उनको और आने वाले दिनों में लेके आए ஒருவர் प्रभु। பலவீனத்தோடு வியாதியோடு பிள்ளைகள் வசனத்தை அனுப்பி சுகமாக ஜெபிக்கிறோம். हो सकता है परमेश्वर रोग और परेशानी के साथ उनको वचन भेज कर चंगा करते हैं प्रभु। வசனமே ஜெயம் கொடுக்கிறதா மாறுபடியா போகுது. ये वचन ही चंगाई देने वाले बन जाए, जय देने वाले बन जाए। யோபத்து ரத்த கொட்டல மூடி மறைத்துக் கொள்ளுங்க. हर एक को हम लहू के बारे में छुपाते हैं प्रभु। 9ஆம் மாதத்துல इस 9वें महीने में ஜீவகிரத்தை பெற்றுக்கொள்ள முடியாக, और जीवन के मुकुट को पाने के लिए, வற்றாத நீரூற்றை போல இருக்க முடியாக, और ना सूखने वाले नाली के समान रहने के समान, நித்தியமும் கத்தங்கள் நடத்த முடியாக, और नित्य हमें चलाने के लिए மட்டும் நடத்தின இம்மானுவேலர் अब तक चलाने वाला इम्मानुएल நடத்த போதுமானவரா இருக்க போகடுங்க. अब आगे भी चलाने के लिए हमें काफी है प्रभु। உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விடு. आपके नाम की महिमा करके யோபத்து ரத்த கொட்டல மூடி மறைத்துக் கொள்ளுங்க. हमारे एक को आपके लहू के बारे में छुपाते இயேசுவின் प्रभु। நாமத்தில் பிதாவே, यीशु के नाम से पिता, ஆமென். आमीन। என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் பரிசுத்தோடும் இயேசு கிறிஸ்து வரை மட்டும் இன்றும் இருப்பதாக. ஆமென் ஆமென். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. praise 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 Lord. प्रिय दर्शकों, हम विश्वास करते हैं कि ये सभा आपके लिए आशीर्वाद का मूल बना
और ज़्यादा आराधनाओं को देखने के लिए हमारे YouTube चैनल को सब्सक्राइब कीजिए। हमसे संपर्क करने के लिए हमें lahairoyministries@gmail.com पर मेल कीजिए। हमसे वार्तालाप करने के लिए आप 9717841777 में कॉल कीजिए। प्रभु आपको आशीषित करें।